கைலாய பரம்பரையில் சிவஞான போதலில் காட்டும் வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் கொள்ளில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நின்றூபி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம். வேத பொருள் உணர்ந்தோம் மேவு சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெரிந்து உய்ந்தோம் ஏது குறை செற்றி சூழ் சிங்கை சிவஞான மாமுனிவன் பொற்றாமரை அடிக்கீழ் புக்கு திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் கொள்வார் உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வைற்றங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். இல்லாமல்ல அங்கேற்க நம்மையுடன் உரை அளவாய் சொப்பநாத பெருமானினுடைய திருவுருத்துணை கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவோணரை ஆதீன பிரதம ஆச்சாரிய மூர்த்திகளாக விளங்குகின்ற பஞ்சாகர் தேசிக மூர்த்திகளின் குருவருள் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் அருளை செய்த மெய்கண்ட சாத்திரங்களிலே முதன்மை நூலாக விளங்கக்கூடிய உண்மை விளக்கத்தினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இதிலே விநாயக பெருமானின் மீது இந்த நூலினை காத்தருளும் பொருட்டாகவும் இந்த நூல் செய்வதற்கு இடையூறு ஏதும் தோன்றாமல் இருக்கும் பொருட்டாகவும் நூல் பயிலுகின்ற மாணாக்கர்களுக்கும் இடையூறு நேராது இருக்கும் பொருட்டாகவும் விநாயக பெருமானை போற்றி வழங்கிய ஆசிரியர் இப்பொழுது நூலாக தொடங்குகின்ற முறைமையில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நூலானது வினாவும் விடையுமாக, அதாவது சர்ச்சீடராக விளங்கக்கூடிய நம்முடைய திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் மெய் அனுபவம் வேண்டி, ஏன்னா குழந்தை ஒரு கேள்வி அம்மாட்ட கேட்குது அப்படின்னா எதுக்கு கேட்குதுன்னா அந்த விஷயத்தை பற்றி அதை அறிந்து கொள்ளும் பொருட்டாக வினவுகிறது. அது மாதிரி இங்கு நம்மளுடைய திருவதிகை மணவாசகம் கடந்த நாயனார் தாம் பெற்ற அந்த மெய் அனுபவத்தை தன்னுடைய குருநாதராக விளங்குகின்ற பொய்காட்டா மெய்யராக எழுந்தருளி இருக்கின்ற நம்மளுடைய மெய்கண்ட தேவநாயனாரிடத்தே எப்படி வினவி பெற்று அந்த மெய் அனுபவத்திலே அவர் திளைத்தாரோ. ஏன்னா குழந்தை கேட்டு தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததுக்கு அந்த சந்தேகம் வராது. ஆகவே இங்கு அப்படிப்பட்ட அந்த குருநாதரை போற்றி வணங்குகின்ற முகமாக நூலினை ஆசிரியர் தொடங்குகிறார். அது தொடங்குகின்ற பொழுதே அங்கு நமக்கு ரொம்ப அழகாகவே சுத்த வினா அப்படின்னு கேட்டு அருள்கிறார். சென்ற வாரத்திலேயே இந்த பாடலை தொடங்கி சிந்தித்திருந்தோம். இந்த வாரம் இந்த பாடலினுடைய பதவுரை முதலியவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். அதிலே மாணவர் ஆசிரியரிடம் வேண்டுதலாக அமைந்திருக்கக்கூடிய திருப்பாடல் பொய்காட்டி பொய் அகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம்: பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் என்பது இந்த நூலினுடைய முதல் தொடக்க பாடலாக. அதே நிலையில் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்பது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் வச்சுருக்கிறோம். ஆனால் குருநாதரினுடைய பெருமையை இந்த நூலை படிக்கக்கூடிய நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படிப்பட்டவரிடத்தே எந்த விஷயத்தை கேட்க வேண்டும் என்பதற்கான நியதி இருக்கிறது. ஒரு விஷயத்தை தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும்படியா என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுருவார். ஆனால் இங்கே மெய்கண்ட தேவநாயனார் அந்த சுய அனுபூதியில் மாணிக்கவாசக பெருமான் எடுத்து காட்டியபடியே சித்தமலம் அறிவித்து என்னை சிவமாக்கி ஆண்ட அத்தன் அப்படிம்பார். அப்படிப்பட்ட அந்த சிவமாம் தன்மையிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஆசிரியர். அனுபவம் என்பது வேறு, அனுபூதி என்பது வேறு. அனுபவம் என்பது ஒரு செயலை 2 முறை 3 முறை செய்வது. அனுபூதி என்பது பல வருடங்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறவர் கண்ணை மூடிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணுன்னாலும் என்ன செய்வார், சர்வசாதாரணமாக அவருக்கு அது இயல்பாக பழக்கமாக ஆகி போய்விடும். அது மாதிரி பண்டை நற்றவத்தால் தோன்றிய அந்த சாமசித்தர் அப்படின்ற தகுதி பாட்டிலே இருக்கக்கூடியவர் நம்மளுடைய மெய்கண்ட தேவநாயனார். அதனால தான் நமக்கு இந்த பரஞ்சோதி முனிவர் திருக்கைலாய மலையிலிருந்து இந்த பொதிகை மலையில் இருக்கின்ற அகத்திய மாமுனிவரை தரிசிக்க வரும் பொழுது வேறு எவருக்கும் அந்த நூலிலே உபதேசம் செய்யுமாறு அங்கு திருவருள் உணர்த்தலை.
அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சீர்காழிப்பதியில் எவ்வளவோ குழந்தைகள் இருக்கதான் செஞ்சுது. எல்லா குழந்தைகளும் டெய்லி பாலுக்காக அழுக தான் செய்யும். ஆனால் ஞானசம்பந்த பெருமானினுடைய அந்த அழுகை தான் என்ன செய்தது அப்படின்னா தோணியப்பரை எழுந்தருளும்படியாக செய்தது. ஏன் அப்படின்னா அவருடைய அழுகை அந்த பெருமானை நோக்கியதாக இருந்தது. அதுதான் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அந்த திருவருள் செய்தி. அப்படிப்பட்ட அந்த திருவருள் நிரம்ப பெற்றிருக்கின்ற குழந்தை என்கின்ற காரணத்தினாலே அங்கு இயல்பாகவே அவருக்கு அந்த அனுபூதியானது அனுபவமாகவே வாய்க்கப்பெறுது. அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னா அந்த அனுபவத்தில் அவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ற எந்த விதமான ஐயப்பாடுகளுமே அங்கே கிடையாது. அந்த அனுபவம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது அப்படின்றத நம்ம நன்றாக மனதிலே வைத்து கொள்ளும்படியாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குருநாதர் எழுந்தருளி நமக்கு என்ன காட்டுவார், என்ன உணர்த்துவார் அப்படின்றதையும் இங்கு நமக்கு ஆசிரியர் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அருள் இருக்கிறார். ஒரு ஞான நூலை பயிலுகின்றோம். இந்த நூலை பயிலுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? அதே சமயத்தில் இந்த நூலினை படிக்கின்ற காரணத்தினாலும் அதே சமயத்தில் இந்த நூலினை பயிலுகின்ற பொழுது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இது ஒன்று ஒவ்வொரு படி நம்ம போன வாரமே பார்த்தோம். இந்த சகாரியத்தில் 10 படிகள் நமக்கு சொல்கிறாங்க. தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, அதுக்கப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், அதுக்கடுத்து சிவயோகம், அதுக்கப்புறம் சிவபோகம்னு இப்படி 10 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 படிகளும் எப்படி நிகழுகிறது அப்படின்றதையும் இந்த பாடலில் நமக்கு ரொம்ப அழகாகவே அமைத்து காட்டியிருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம சென்ற வாரத்தில் சிந்தித்திருந்தோம். அதனால் இந்த வாரம் தொடங்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த ஒரு உணர்வோடையே இந்த நூலில் ஏதோ ஏனைய புஸ்தகங்களை படிக்கிறத போலயே இந்த புஸ்தகத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா படித்தோன்ற திருப்தி இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறாரு, காட்டினாய் அப்படின்றார். ஏன்னா காட்டினார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பார்த்ததற்கான அனுபவம் நமக்கு நிகழணும் இல்லையா? கணக்கில்லா கோலங்கள் காட்டினாய் கழுக்குண்டிலே அப்படின்னா அவர் கணக்கில்லாத கோலத்தை கழுக்குண்டிலே காட்டினாரு, இவர் பார்த்துருக்கிறாரு, அதனால் நமக்கு எடுத்து சொல்கிறார். இல்லைன்னா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதனால் இங்கு பொய் காட்டுகின்ற முறைமையும் அந்த பொய்யை அகற்றுகின்ற முறைமையும் போதானந்த பொருளாகிய மெய்யை காட்டுகின்ற முறையையும் உண்மையாகவே எடுத்து காட்டுகின்ற முகமாக விளங்குகின்ற தன்மையை உடைய ஆச்சாரியன் அப்படின்றதுனால தான் மெய்கண்டாய் அப்படின்னு அந்த அனுபவத்திலேயே. ஏன்னா அவர் மெய்யை கண்டிருக்கிற காரணத்தினால தான் நமக்கு அதை காட்டுற. ஒருத்தர் உண்மை இல்லை அப்படின்னா அந்த உண்மையை நமக்கு சொல்லுவாங்களா? நிச்சயமா நல்லறிவுடையோ சொல்ல மாட்டாங்க. இல்லைப்பா நீ சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்றவாங்க. அது மாதிரி இங்கே அந்த மெய் அனுபவத்திலேயே நிலை பெற்றிருக்கின்ற ஆசிரியர். அதுதான் நமக்கு மாணிக்கவாசக பெருமானும் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அருளினார். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னார். அதே சமயத்தில் பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே அப்படின்னு யாரை சொல்றாருன்னா குருநாதரை தான் சொல்றார். என்ன சொல்றாரு? பொய்கட்டு மெய் ஆனார். முதல்ல என்ன சொன்னாரு? குருநாதர் தனக்கு பண்ண அனுகிரகத்தை சொன்னார். பொய்யாயினை எல்லாம் போய் அகல அருளி மெய் ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அதுதான் என்ன சொல்றார்? பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் அப்படின்னு அந்த அனுபவத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியவர்களை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அருளினார். பொய்கட்டு மெய் ஆனார். பொய்கட்டு அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா மெய்யாகவே ஆகிவிட்டார்கள். அப்படி ஆகிய அவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது மீட்டு இங்கு வினை பிறவி சாராமே அப்படின்ட்டு மீட்டு இங்கு வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை என்ன செய்கிறாரு அப்படின்னா கட்டளிக்க வல்லமை உடைய இப்படிப்பட்ட ஒரு குருநாதனாக எழுந்தருளி அருள் உபதேசத்தினை செய்து அந்த ஆன்மாவிற்கு இருக்கின்ற பேரிலேயே உயர்ந்த பேர் இந்திரனா இருக்கலாம், பிரம்மாவாக இருக்கலாம், அதற்கு மேல் இருக்கின்ற பதவிகள் எத்தனையோ இருக்கலாம். அத்துணை பதவிகளுக்கும் மேலான அனுபவம். ஏன்னா ஒவ்வொரு பதவி எதுக்காக நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அங்கே இருந்தால் நம்ம சௌக்கியமாக இருக்கலாம், அங்கே இருந்தால் நம்ம சௌக்கியமாக இருக்கலாம், அங்கே இருந்தால் இன்பமாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா இன்பங்களிலேயும் மேலான இன்பமாக உயர்ந்த இன்பமாக விளங்குவது எது அப்படின்றத நமக்கு நம்முடைய ஆசிரியர்கள் எடுத்து காட்டியிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியாது நமக்கு என்ன இன்பம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க வாழ்க்கைக்கு நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக, அதாவது இன்னும் சிறப்பாக இருந்ததுன்னா அவ்வளோதான் சந்தோஷம் போயிடும். ஆனால் எது உண்மையான இன்பம் என்பதே நமக்கு தெரியாத காரணத்தினால தான் எதையோ நோக்கி நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம். அதனால் முதலிலே நாம் யார், அதே சமயத்தில் நாம் பெறுவதற்குரிய இன்பம் எது அப்படின்றதையும். ஏன்னா குழந்தையினுடைய தகுதி என்னன்றது தெரியாது.
அம்மா தான் என்ன செய்வாங்க, உனக்கு இதில் தான் நீ ஆர்வமாக இருக்கிற, நீ சின்ன பிள்ளையிலேருந்தே அறிவியல் பாடத்தில் தான் நீ நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்திருக்கிற, அதனால் நீ வந்து 12வதுக்கு மேலே அறிவியல் சார்ந்திருக்கின்ற துறையில் போன அப்படின்னா உனக்கு இயல்பாகவே அந்த அறிவியலை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறதுனால நீ அதில் அந்த துறையில் நீ நல்லபடியாக வரலாம் அப்படின்னு அம்மா தான் எடுத்து சொல்ல முடியும், அம்மாவோ அப்பாவோ எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி கணக்கில் இருந்தால் கணக்கில் நீ இந்த மாதிரி உன்னுடைய அறிவு இதில் தான் அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு. அது மாதிரி இங்கு நம்முடைய குருநாதர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஆன்மாவினுடைய அந்த பக்குவத்தை அறிந்து கொண்டு அதற்கு எப்படியெல்லாம் போதிக்க வேண்டும். ஏன்னா மாணிக்கவாசக பெருமானுக்கு எழுந்தருளி வந்து என்ன போதனையை செய்து ஆட்கொண்டாரோ அதே போதனை தான் இங்கே நடக்குது. அப்போ அவருக்கு கிடைத்த அனுபவத்தை நோக்கி இந்த நூல் என்ன செய்யுது அப்படின்னா நம்மையும் அழைத்து செல்லுகிறது. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏதோ சாதாரணமாக என்னதையோ சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, எல்லா நூல்களையும் போல இதுவும் ஒரு நூல் தானே அப்படின்னா அது நம்மளுக்கு இங்கே பொருள் கிடையாது. ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போலயே நானேயோ தவம் செய்தே சிவாய நமயன பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அப்படின்பார். அது மாதிரி இங்கு பெருமானே எழுந்தருளி வந்து நமச்சிவாய மூர்த்திகளாக கைலாய பரம்பரைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட கைலாய பரம்பரையில் எழுந்தருளி வந்து நமக்கு சிவஞானத்தை போதிக்கின்றதாகிய அந்த திருவைந்தெழுத்தை உபதேசம் செய்து தவம் செய்தோம், சிவாய நமயன பெற்றோம். அந்த திருவைந்தெழுத்தினுடைய உண்மை பொருள் என்ன, அதைத்தான் நமக்கு விளக்கி இந்த நூல்கள் சொல்லுகின்றன. அந்த திருவைந்தெழுத்தினுடைய பொருள் என்ன அப்படின்றதினுடைய விரிவு தான் நமக்கு இந்த சாத்திரமாக அமைந்திருக்கிறது அப்படின்றத நல்லா நம்ம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டு பயிலுகின்ற பொழுதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிற அந்த அனுபவத்தை பெற முடியும். சிவாய நமயன பெற்றேன், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சாப்பிடாம இது தித்திக்கும்னு சொல்ல முடியுமா? தேன் ஒருத்தர் சாப்பிடவே இல்லை, தேனை ஒருத்தர் சாப்பிடாத நிலையில் அதை எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவர் அந்த தேனினுடைய சுவையை அறிய முடியுமா? அறிய முடியாது. அப்போ இங்கு இந்த திருவைந்தெழுத்தானது எப்பேற்பட்ட தன்மை உடையது. ஏன்னா நமக்கு சாத்திரங்கள் முழுவதுமே அந்த உபதேசத்தை அதுதான் நமக்கு சாதனம், அதுதான் கருவி. அப்போ அந்த கருவியை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதாகிய அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியது. எப்படி பயன்படுத்த வேண்டும், சைக்கிள்ன்றது ஒரு கருவி, ஆனால் அந்த சைக்கிளை ஓட்டுவதற்கான அறிவு என்பதை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ அந்த கருவியை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு என்ன ஆகுது, நம்மளுடைய அறிவும் அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ வேகமாக அந்த சைக்கிளை ஓட்ட முடியும், பெடல் எப்படி மிதிக்கணும், பிரேக் எங்கே பிடிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நமக்கு நம்மளுடைய அறிவு என்ன செய்யுது, உள்ளுக்குள்ளேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோல் திருவைந்தெழுத்தாகிய கருவியை நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு திருவைந்தெழுத்து சைக்கிள் மாதிரி அப்படின்னா அந்த சைக்கிளை ஓட்டுவதாகிய அனுபவம் யாருக்கு, நமக்கு தான் உண்டு. ஏன்னா சிவபெருமானுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாமுமாக நிற்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு அனுபவமும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த சிவத்தை அனுபவிப்பதாகிய அனுபவம் யாருக்கு அப்படின்னா ஆன்மாவுக்கு தான். அதனால தான் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு எடுத்து காட்டுவது என்ன அப்படின்னா, ஏதாவது குறையா இருந்தால் தானே அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருளை தேடி அதை அனுபவத்தை பெற முடியும். அவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லாத காரணத்தினாலே அங்கே அனுபவம் என்பது சிவபெருமானுக்கு கிடையாது. அனுபவம் என்பது யாருக்கு அப்படின்னா உயிர்களாகிய நமக்கு மட்டும்தான் அப்படின்றத நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருவைந்தெழுத்து என்பது ஒரு கருவி என்றால் அந்த திருவைந்தெழுத்தாகிய கருவியை ஞான நூல்களிலே விதிக்கப்பட்டபடி, ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நம்முடைய சமயத்திலே 4 படிநிலைகள் உண்டு. 4 படிநிலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் திருவைந்தெழுத்து தான். சரியில் இருக்கிற பூத்தொண்டு செய்கிறவரும் என்ன செய்வார், அந்த திருவைந்தெழுத்து தான் சொல்லுவார். அதே சமயத்தில் சிவ வழிபாடாகிய அந்த சிவபூசை முதலிய கரணங்கள் எல்லாம் செய்யக்கூடியவங்களும் அதே திருவைந்தெழுத்து தான் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் யோக நிலையில் சிவயோகம் பயிலுகின்றவர்கள் அவங்களும் என்ன செய்வாங்க, மூலாதாரம் சுவாதிச்சாங்கன்னா அங்கங்கே அந்த திருவைந்தெழுத்து வைத்து அந்த திருவைந்தெழுத்தினுடைய வடிவாக அங்கே இறைவனை தியானித்து வழிபடுவார். அதே சமயத்தில் ஞான நூல் பயிற்சி உடையோர்களாகிய நமக்கும் என்ன உண்டு அப்படின்னா அதே திருவைந்தெழுத்து தான். ஆனால் அது என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நிலையிலேயும் சரியாளருக்கு அந்த திருவைந்தெழுத்தை அவர் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் ஓதுவார், கிரியையாளர் அவர் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதுவார், யோகத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓதுவாங்க. அப்போ எந்த நிலையிலே அந்த திருவைந்தெழுத்தை நாம் நின்று அறிந்து கொண்டு, அறிதல் என்பது இங்கு நிற்கிறது அப்படிம்பாங்க. நீங்கள் எதை அறிஞ்சுக்கிறீங்களோ அது நிற்கிறதான தன்மை. ஏன்னா அதை அறிந்து கொள்ளுகின்ற நிலையில தான் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உண்மைப்பாடு நமக்கு பெறப்படுது. அதனால்
அந்த நிற்கின்ற நிலையிலே நின்று கொண்டு அதை ஓதுகின்ற முறைமையிலே ஓதுகின்ற பொழுது அது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு நாம் எந்த நிலையில் நின்று ஓதுகிறோமோ அந்த நிலைக்கான பயனை நமக்கு கொடுக்குது. நம்ம எந்த நிலையிலிருந்து ஓதுகின்றோமோ அந்த நிலைக்கு உண்டான பயனை நமக்கு தருகிறது. அதனால தான் இங்கே ஞான நூல்களிலே அந்த திருவைந்தெழுத்தினுடைய அருமையினையும் பெருமையினையும் ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டி அந்த திருவைந்தெழுத்து தித்திக்கின்ற முறையிலே அமைகின்ற நிலை. ஏன்னா இருக்கிறதுலே நமக்கு உயர்ந்தபடியாக நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளை பார்த்துருக்கிறோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 படிநிலைகள் சொல்லப்பட்டாலும், ஏன்னா ஒரு படி, 2வது படி, 3வது படி, 4வது படி, 4 தனித்தனியாக வேற வேற கிடையாது. சரியை என்பது வேற கிடையாது, கிரியை என்பது வேற கிடையாது, யோகம் என்பது வேற கிடையாது, ஞானம் என்பதும் வேற கிடையாது. ஆனால் இந்த 4னுள்ளும் நம்ம பார்க்கின்ற பொழுது சரியை, கிரியை, யோகம் இந்த 3ம் ஞானத்தை ஒரு ஆன்மா அடைவதற்கான படிநிலை அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறாங்க. சரியை என்பது தனி நெறி தான். அது ஒரு அதனுடைய தன்மை, திருக்கோயில் காலையிடுதல், திருமெழுகிடுதல் அப்படின்ட்டு அதனுடைய தன்மை அமைந்திருக்கும். கிரியை என்பது முழு வழிபாடு, அகத்தேயும் புறத்தையும் நிகழ்கின்ற வழிபாடு. யோகம் என்பது அகத்தே மாத்திரம் நிகழ்கின்ற வழிபாடு அப்படின்ட்டுலாம் நமக்கு எடுத்து அதனுடைய வேறுபாடுகள் சொல்லப்பட்டாலும், ஏன்னா அகத்தே நிகழ்கின்ற வழிபாடு, புறத்தே நிகழ்கின்ற வழிபாடு இப்படின்னு நம்ம பிரித்து சொன்னாலும் அதையெல்லாம் செய்கிறது யாருன்னா ஆன்மா தான். அந்த ஆன்மாவினுடைய அறிவு சிவத்தை எந்த நிலையிலே அறிந்து நிற்கிறதோ அந்த அறிவு நிலைக்கு ஏற்றார் போல அந்த ஆன்மா இருந்து செயல்படும். ஒருவர் என்ன படிப்பு படிச்சிருக்கிறாரோ அந்த படிப்பினுடைய தகுதிக்கு ஏற்றார் போல வேலை கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம சிவபெருமானை எப்படி அறிந்து வைத்திருக்கின்றோமோ அந்த அறிவு நிலைக்கு ஏற்றார் போல நம்மளுடைய தொண்டு என்ன செய்யும், நிகழும். ஞான நிலையில் இருந்தால் ஞான நிலைக்கு தகுந்த அப்படி இருக்கும், சரியில் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இங்கு நமக்கு இந்த ஞான நெறி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த 3 நெறிகளுக்கும் மேலாக நின்று இந்த 3 நெறிகளினுடைய பயனாக விளங்கக்கூடியது ஞான நெறி. அதனால இதற்கு மேலான நெறி என்பது ஒன்று இல்லை. அதனால தான் ரொம்ப அழகாகவே இது ஒன்று தான் நமக்கு என்ன செய்யக்கூடியது அப்படின்னா, சித்தமலம் அறிவித்து சிவமாக நம்மை ஆக்கக்கூடியது. இது செய்கிற உபகாரம் என்ன அப்படின்னா, இது நமக்கு சித்தமலம், அதாவது அறிவிலே நாம் அறிவு பொருள் என்பதை நமக்கு சொல்லும். அதே சமயத்தில் அறிவு பொருளாகிய நாம் இத்தனை காலமும் சிவத்தை அறியாமல் இருந்த காரணம் என்ன அப்படின்ற பொழுது மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போலயே, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து கொண்டே தான் இருந்தேன், நீ வந்து எனக்கு இந்த அனுகிரகத்தை செய்யவில்லையானால் திருப்பி புல்லாகி பூடாகி புழுவாகின்ற இந்த ஒரு சுழற்சிக்குள்ளேயே தான் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன், திரும்பவும் சுழன்று கொண்டிருப்பேன் அப்படின்ற அந்த உண்மையை நமக்கு அங்கே எடுத்து சொல்லியே அருளியது போல இங்கு நமக்கு இந்த ஞான நெறியே நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னா, மேலான அனுபவத்தை பெறுவதற்குரிய வழியாக நெறியாக அமைகிறது அப்படின்றத நம்ம நல்லா மனசில் முதல்ல வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதில் சொல்லப்படுகிற விஷயம் முதல்ல மனசில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே நிற்காது. ஏதோ நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே வருவோம், பேப்பரை மூடி வச்சதுக்கப்புறம் பேப்பரில் என்ன போட்டுருச்சுன்னு கேட்டால் எல்லாம் நல்லதான் நாட்டில் நடக்கிறதான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் படித்தது 1/2 மணி நேரம். ஆனால் 1/2 மணி நேரத்தில் என்ன படித்தோன்றதுல எதுவுமே என்ன செய்யலை, மனசில் நிற்கலை. ஏன் நிற்கலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய ஆர்வம். ஏதோ பாஞ்சிருக்கிறோம், சும்மா இருக்கிற நேரத்துக்கு உட்காந்து படித்தாகணும், இல்லாட்டி காலையில் படிக்கலைன்னா என்னமோ மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் அதிலேயே தவிர அதில் என்ன இல்லை அப்படின்னா நமக்கு ஆர்வமோ அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய முக்கியத்துவமோ நமக்கு தேவையில்லைன்ற முடிவில் உட்காந்து படிக்கிறதுனால அது மண்டைக்குள்ளே போகாது. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு அதை படிக்கிறதுனால அது என்ன செய்யாது, நம்ம மண்டைக்குள்ளே போக. முதல்ல இது எப்பேற்பட்ட உயர்வுடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாலே நமக்கு இது தேவையா தேவையில்லையான்றதை நம்ம அறிவு முடிவு பண்ணிடுது. எது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னு தெரிந்து கொண்டாலே இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத முடிவு பண்ணிடும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல. இது ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா இது உங்களை சார்ந்த விஷயம். உங்களை சார்ந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிறீங்க. எனக்கு இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காதுன்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஒருத்தர் சொல்லணுமா என்ன? அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடியது. அதனால் இங்கு சொல்லப்படுகிற விஷயம் என்பது எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை பற்றியோ எங்கேயோ இருக்கிற இன்னொருத்தரை பற்றியோ கிடையாது. நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க.
இந்த உடலை பற்றி சொல்லுகிறார்கள், உயிரை பற்றி சொல்லுகிறார்கள், உயிருக்கு உயிராய் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி சொல்லுகிறார்கள். அவரை அறியாமல் இத்தனை காலமும் இப்படி புல்லா இருக்குது, பூடா இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லுறாங்க. இப்படி காரணத்தை சொல்லும் பொழுது பல பேர் அதை மறுப்பாங்க. நீங்கள் சொல்றதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதையெல்லாம் மறுத்து நம்மளுடைய கருத்தை நிலைநிறுத்துகின்ற பொழுதுதான், ஏன்னா நம்ம அறிவு ஏற்றுக்கணும். நம்ம அறிவு நம்பலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அறிவு நம்பலை அப்படின்னா ஏற்றாப்படி கடவுளே நின்னாலும் நம்ம என்ன செய்வோம், நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்ட்டு போயிடுவோம். கடவுள் இப்படிலாம் இருக்க மாட்டார். ஏன்னா எதா இருந்தாலும் முதல்ல யார் நம்பணும், நம்ம நம்பணும். நம்ம நம்பலை அப்படின்னா எதிர்த்தாப்படி நிற்கக்கூடியது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது, அந்த பொருள் அனுபவத்தை நம்மளால் பெறவே முடியாது. அப்படின்றதையெல்லாம் நம்ம மனசில் நல்லா வைத்து கொள்ள வேண்டும். இப்போ பதவுரையை பார்க்கின்ற பொழுது பொய்காட்டி அப்படின்ற அப்போ இங்கு இந்த ஞான நூலை பயில்வதற்கு உரிய பக்குவமுடைய மாணாக்கர், அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பார்த்தது போல விதை இருக்கிறது அப்படின்னா விதையை எடுத்துகிட்டு இந்த மொசைக் தரையில் போட்டுட்டு விதை முளைக்கும்னு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, விதையை பக்குவமுடைய மண்ணோடு நிலத்தோடு சேர்க்கின்ற பொழுதுதான் அந்த விதையானது என்ன செய்கிறது, சரியானபடி முளைத்து வருகிறது. அதனால தான் இங்கே முதல்ல என்ன கேட்கப்படுது, பக்குவம் வேணும், பக்குவம் வேணும், பக்குவம் வேணும். பக்குவம்னா என்ன அப்படின்னா, இங்கே சொல்லப்படுகிற இந்த விஷயத்தை உண்மைன்னு இவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்னமோ சொல்லியிருக்கிறாங்களே இது உண்மை அப்படின்ட்டு நம்ம இதை புரிய வைக்கிறதுக்கே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, போராட வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த பக்குவம் உடையவர்களுக்கு, ஏன்னா மெய்கண்டாருக்கு பரஞ்சோதி முனிவர் வருஷ கணக்கில் உட்காந்து பாடம் எடுக்கல. மேலேருந்து கீழே வந்தார், உபதேசம் பண்ணினார், இதை தமிழ்லேயே மொழிபெயர்த்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். அங்கே அவர் அனுபவத்தில் கூடி நின்னார். அடுத்து அதை தமிழில் மொழிபெயர்த்தார். அடுத்து வருகின்ற மாணாக்கர்களுக்கு அதை உபதேசம் பண்ணினார். அவங்களுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்தார். அதுதான் அங்கே சொல்லப்படுகிற பக்குவம் என்பதாகிய விஷயம். அப்போ பக்குவம் என்பது என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை ஒரு உயிர் அறிகின்ற பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். அது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அதுக்கு இன்னும் பக்குவம் வரல அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த பக்குவத்தை வர வைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேண்டி இருக்குது, கடவுள் மீதான ஒரு பெரிய நம்பிக்கை வேண்டி இருக்குது. ஏன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இதை போய் சொன்னீங்க அப்படின்னா, கடவுளே இல்லைன்ற அவரை பற்றி நாதிகையாக படிக்கணுமா. அப்போ இந்த வகையில் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இறைவனின் மீது அந்த சரியை கிரியை யோகங்களை பயின்று அந்த வகையிலே நாம் அவனை வழிபட அந்த வழிபாட்டினாலே நமக்கு ஒரு அனுபவம் வாய்க்கப்படும். அந்த அனுபவம் தான் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால தான் நம்ம வேண்டினதோ நம்ம ஏதோ ஒரு வகையில் அவனை வழிபடுகின்ற பொழுது அந்த உணர்வு நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கும். அதுதான் இவ்வளோ காலமும் நம்ம அந்த வழிபாட்டுக்குள்ளே நம்ம இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. இல்லாட்டி நம்ம போக மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்திருப்போமா, இல்லைங்க என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்ங்க அப்படின்ட்டு போயிருந்துருக்கும். அந்த அனுபவம் இருக்க போய் தான் நம்ம அதற்குள்ளேயே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்றதுனால அந்த நிலையில் அந்த அனுபவம் என்பது தான் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, சுவாமி மேலையும் அந்த பெருமான் குருநாதனாக எழுந்தருளி அனுக்கிரகம் செய்கின்ற அந்த உண்மைகளின் மேலையும் நமக்கு என்ன உண்டு பண்ணுது அப்படின்னா, ரொம்ப அதிதீவிரமான அந்த உண்மை அப்படின்ற ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு கொடுக்குது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், இப்படி வந்த அவனை சிறுமை என்று இகழாதே அப்படிம்பார். இது ஏன்னா நமக்கு என்ன செஞ்சிருவோம், படிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் சொல்லியிருக்கிறாருங்க அதெல்லாம் மனுஷனுக்கு நடக்குமா, அவருக்கு நடந்துச்சு நமக்கு நடக்காதுன்ற முடிவு நமக்கு இருக்கும். நடக்காதுன்ற முடிவோட படிக்கிறப்ப என்ன செய்யாது, நடக்கும். நமக்கு நடக்க வேண்டியதா இருந்தாலும் நடக்காது. நடக்காதுன்னு நினச்சிட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கணும்னு நினச்சா கூட எந்த காலத்துலையும் நிச்சயமாக நடக்காது. நிச்சயமாக நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் பயிலுகின்ற பொழுது, ஏன்னா சிவபூஜை பண்ணும்போது சொல்லுவாங்க, சாமி சிவலிங்க திருமேனியில் எழுந்தருளி இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சாதான் அவர் அங்கே இருப்பார். அந்த நினைப்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அவர் கிடையாது. அது வெறும் பொருள் மட்டும்தான். அப்போ அதனால தான் நம்ம போன வாரத்தில் நம்ம அந்த அளவுக்கு அந்த சிந்தனையை செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த உணர்வு வாய்க்கப்பெறணும். அந்த உணர்வு வாய்க்க பெறாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இதற்குள்ளே என்ன செய்ய முடியாது, ஒரு பயணத்தை தொடர முடியாது. அதனால தான் இங்கே ரொம்ப அழகாகவே அடைந்த உயர்ந்த பக்குவம் உள்ள மாணாக்கர், இங்கே பக்குவம் உள்ள மாணாக்கர்களிலேயும் உயர்ந்த பக்குவம் உடையோருக்கே ஞான நூல் உபதேசமானது செய்யப்படும். எப்படிப்பட்ட ஞான நூல் உபதேசம் அப்படின்னா, அதனால தான் இந்த நூல்களினுடைய அருமையினையும் பெருமையினையும் உரையாசிரியர் நல்லா உணர்ந்திருக்கக்கூடியவர். ஏன்னா பல காலமும் இந்த மதுரையிலிருந்து பல
சைவ சித்தாந்த வகுப்புகளை எடுத்தவர் இல்லையா. அதனால் ரொம்ப அழகாகவே அவர் நமக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த அடைந்திருக்கின்ற உயர்ந்த பக்குவமுள்ள மாணாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டி அவர்களுக்கு பொய் காட்டும் அப்படின்ற அந்த நிலைக்கு உண்டான உண்மையை சொல்கிறார். அடைந்த உயர்ந்த பக்குவமுள்ள மாணவருக்கு நிலையில்லாத உணர்வுகளாகிய பாசஞானமும் பசுஞானமும் உனக்கு உரியன அல்ல என்பதை புலப்படுத்தி என்ன செய்கிறாரு அப்படின்னா, அடைந்த அந்த பக்குவ மாணாக்கருக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா, பாசஞானம் பசுஞானம் அப்படின்னு 2 சொல்கிறார். அதை நமக்கு பின்னாடி ஆசிரியர் விலைக்கு சொல்ல இருக்கிறாரு. அதனால் இப்போதைக்கு நம்ம பதவுரையை மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த பாசஞானமும் பசுஞானமும் எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னா, நிலையில்லாத அறிவு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பாசஞானமும் பசுஞானமும் எப்படிப்பட்டது? நிலையில்லாததுன்னா என்ன அப்படின்னா, மாறக்கூடியது. நிலையில்லாததுன்னா என்னது அப்படின்னா, மாறக்கூடியது அப்படின்றத அளவில் மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கணும். அடுத்து பொய் அகற்றி, இந்த பாசஞானமும் பசுஞானமும் நமக்கு உரியது அல்ல என்பதை நமக்கு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த அறிவை நம்மிடம் இருந்து அகற்றி. அதனால தான் அங்கே நமக்கு ஆசிரியர் ரொம்ப அழகாக காட்டினார். பொய்யாயின எல்லாம் போய் அகழும்படியாக நீ எனக்கு உபதேசம் பண்ணின. அப்போ போய் அகழுதல், போகுதல் அப்படின்றது இது உனக்கு உரியன அல்ல என்று சொல்லுவது. அகழுதல் என்பது அதை விட்டு சுத்தமாக நீக்குவது. அகழுதல்னா என்ன செய்கிறோம்? அகன்றார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை விட்டு இவர் அகன்றார் அப்படின்றோம். அப்போ அகன்றார் என்பது என்ன? நீங்குதல் அப்படின்றது. அதைத்தான் எங்கள் ஆசிரியர் ரொம்ப அழகாக அந்த பொய்யினுடைய தன்மை என்ன, இங்கு பொய் என்பது எது அப்படின்னா, நம்ம அறிவிலே பொருந்தி இருக்கின்றதாகிய தன்மை. ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு பொருளை நம்மளுடைய அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்கின்ற அந்த நிலையில் நம்மளுடைய அறிவு ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. 1வது படிக்கும் பொழுது நமக்கு இருந்த அறிவு என்ன, இப்போ நமக்கு இருக்கிற அறிவு என்ன? 1வது படிக்கின்ற பொழுது அந்த 1, 2, 3, 4, 5 ஆகிய அந்த எண்களினுடைய இலக்கங்களினுடைய தன்மை, அதாவது 1ஆம் நம்பரினுடைய தன்மை 1 என்கின்ற ஒரு பொருள், 2னா 2 என்கின்ற பொருள், 5னா 5 என்கின்றதாகிய பொருள். அந்த இலக்கத்திற்குரிய தன்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 4 மாதமோ 5 மாதமோ அதை தொடர்ந்து படித்து பல தடவை எழுதி பார்த்து அது தப்பாகி அதுக்கப்புறம் ஒரு ஒழுக்கத்துக்கு வந்தோம். அப்போ இந்த அறிவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, முதலிலே ஒன்றை நம்பி அதுவே தான் என்று கருதி அதன் பிறகு என்ன செய்கிறது அப்படின்னா, அது பொய் என்று அறிந்த பின் அதிலிருந்து நீங்கி இப்படியே ஒன்றை பற்றி 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 அதன் பிறகு அதிலிருந்து நீங்குவதாக. அதனாலே தான் அந்த அறிவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த வளர்ச்சியும் கிடைக்குது. இல்லை அப்படின்னா அந்த வளர்ச்சி என்ன செய்யலை, தட்டுப்பட்டு அதே அளவில் நின்று போயிடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கு மாணாக்கர் ஏற்கனவே பக்குவம் உடையவர் அப்படின்றதுனால அவருக்கு நேரடியாக ஆசிரியர் செய்த உபகாரம் என்ன, அந்த அனுபவம் என்ன அப்படின்றத அவர் பார்க்குறார். 2வது ஞான நூலாகிய இதிலே நமக்கு முழுவதுமாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சரியை என்பது உடலால் செய்யப்படுகிற தொண்டு. சரியில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முழு வழிபாடும் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல் சார்ந்து நின்று செய்யப்படுகிற வழிபாடாகவே தான் இருக்கும். அடுத்து கிரியையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உடலும் மனமும் சேர்ந்த வழிபாடாக இருக்கும். கிரியையில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன்னா உடல் வழியாக என்ன செய்வார், ஏன்னா கிரியையில் சிவபூசை தான் நமக்கு. அப்போ உடல் வழியாக அவர் சிவபூசைக்குரிய திரவியங்களை தேடுதலும், அதே சமயத்தில் அகத்தேயும் புறத்தேயும் பெருமானை வழிபடுகிற நிலையில் அவருக்கு அகக்கரணங்களும் வெளியில் இருக்கக்கூடிய உடம்பு முதலிய கரணங்களும் 2மே வேலை செய்யும். இப்போ யோகத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களாக பெருமானை நினைத்து கொண்டு அங்கு அவர்கள் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுவார்கள். அவங்களுக்கு வெளியில் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, உடம்பே பிரதானமாக மனம் முதலிய கருவிகளே பிரதானமாக அமைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, அப்போ ஞான நெறிக்கு என்ன கருவி? சரியைக்கு உடம்பு, கிரியைக்கு உடம்பும் மனசும், ஞானத்துக்கு மனம் மட்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது யோகத்துக்கு மனம் மட்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஞானத்திற்கு எது கருவி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஞானம் என்பதற்கான படிநிலையிலே நமக்கு முழு கருவியாக அமையக்கூடியது எது அப்படின்னா, நம்முடைய அறிவு மட்டும்தான், நம்மோட அறிவு. ஏன்னா அந்த அறிவில் இருக்கக்கூடிய பொய்யை தான் என்ன செய்கிறாரு, காட்டுறார். தம்பி, இது வரைக்கும் இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்த, இது தப்பு, அதனால் இதை விட்டு நீங்கினாதான் நீ என்ன செய்ய முடியும், உயர்ந்த நிலையை அடைய முடியும்.
அதனால தான் அங்கே வந்து ரொம்ப அழகாகவே ஆசிரியர் வந்து எடுத்து காட்டினார். பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து என்ன செய்தாய், எனக்கு அருள் செய்தாய். அப்படி அருள் செய்த பின்பு தான் என்னுடைய அறிவு எத்தகைய தன்மை உடையது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அதனால தான் அங்கே சொல்கிறார் மெய்ஞானமாகி அப்படின்னார். அப்போ பொய் ஞானம் என்பதும் உண்டு. அந்த பொய் ஞானத்தை தான் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிலையில்லாத ஞானம், நிலையில்லாத அறிவு அப்படின்னாங்க. அதுதான் நம்ம போன வகுப்புகளிலே பார்த்தோம். பொய் என்பது என்ன அப்படின்னா இல்லாத பொருள் அல்ல. நம்ம பார்க்குறது போல் இங்கு பொய் என்பதை நம்ம என்ன செய்வோம், வானத்தில் தாமரைப்பூ பூத்துருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பொய் அப்படிம்பீங்க. ஆனால் அந்த இங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொய் என்பது என்ன அப்படின்னா இல்லாத பொருளை நோக்கியதாக இருக்குது. இங்கே சொல்லப்படுகிற பொய் என்பது என்ன அப்படின்னா ஒரு பொருளை மாறுபட்டு நாம் அறிந்து வைத்திருக்கின்ற நிலையை. அதனால தான் இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா பொய் என்பதும் நிலையில்லாத அறிவு அப்படின்னா. ஏன்னா அறிவு என்ன செய்யுது, இப்போ ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்குது. இதே சமயத்தில் அடுத்த ஒரு நிலைக்கு போகும் பொழுது முன்னாடி தான் நம்பிக்கொண்டிருந்த அந்த நிலையையே அது என்ன செய்கிறது, எத்தனை நாள் நம்ம எப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோமே, இது பொய்யாச்சே. இதுக்கு மேலே இன்னொரு உயர்ந்த அனுபவத்தை பெறுகின்ற பொழுது தான் அது நம்முடைய மனதில் நிலையாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அங்கு ஆசிரியர் ரொம்ப அழகாகவே பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படின்னார். அதனால் இங்கு நம்ம பார்க்கின்ற பொழுது அதனால தான் இங்கே சொன்னார் நிலையில்லாத அறிவு, நிலையில்லாத உணர்வு. எது நிலையில்லாத உணர்வு, பாசஞானமும் பசுஞானமும். அப்படிப்பட்ட பாசஞானம் எது, பசுஞானம் எது அப்படின்றத நாம அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நாம எந்த காலத்திலையும் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா நம்ம எதை பார்க்குறோமோ அதைத்தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னா சாத்திரங்களில் அப்படி நமக்கு அந்த வழிகள், ஏன்னா ஒவ்வொரு நெறிக்கும் குரு என்பவர் ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் ஞான நெறி என்பது குருவினை விட்டு நிகழவே நிகழாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், திருவடி இணை பிரிவினை அறியா நிழலது போல அப்படிம்பார். அந்த குருநாதருடைய திருவடியை எப்படி நான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி நிழல் வருது அப்படின்னா அந்த நிழல் என்னை விட்டு பிரியுமா, பிரியவே பிரியாது. அதுபோல நிழல் போல தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அறிவிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருநாதர் திருப்பெருந்தலில் விட்டுட்டு அவர் தான் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆவணி மூலத்தன்னைக்கு வந்தார், குதிரையை கொடுத்தாரு, திருப்பி காணா போயிட்டாரு, அதுக்கப்புறம் தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவர் உபதேசித்ததாகிய அந்த உண்மை உள்ளே இருக்கக்கூடிய குரு. அந்த குருவை என்ன செய்யலை அப்படின்னா நான் இடையறாது அந்த உண்மையை சிந்திக்க 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 தான் 1 2 3ன்னு ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு திருப்பி ஒரு 10 நாள் போகல அப்படின்னா அந்த 1 2 3 நமக்கு என்ன ஆகிடும், மறந்து போயிடும். அப்போ அந்த மறவாமை இருக்கணும் அப்படின்னா அங்கே என்ன வேண்டி இருக்கிறது, மீளவும் 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 அந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த விஷயத்தை சிந்திக்கின்ற நிலையில் அந்த விஷயத்தை சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா திருவருள். அந்த திருவருளும் குருநாதரும் வேற வேற கிடையாது. அதைத்தான் அங்கே நமக்கு ரொம்ப அழகாக அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க அந்த நிலையில் நமக்கு எடுத்து அந்த உண்மையை சொல்லுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படி பாசஞானமும் பசுஞானமும் உனக்கு உரியன அல்ல அப்படின்னு புலப்படுத்தி அதோடு மட்டுமல்லாது அவற்றிலிருந்து அடியேனை நீக்கி அவற்றை நீக்கி போத ஆனந்த பொருளாம் மெய் அப்படின்ற பொழுது பதி ஞானத்தை விளங்கச் செய்து இங்கே என்ன செய்கிறாரு, அதே அறிவு தான். அந்த அறிவு இதுக்கு முன்னாடி எதையோ ஒன்று நம்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தது. அது பாச அறிவாகவும் பசு அறிவாகவும் இருந்தது. பாச அறிவு என்பது என்ன அப்படின்னா இந்த உடம்பின் வழியாக பெறுகிற அறிவே மெய்யான அறிவு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டால் என்ன செய்வோம், இருக்குங்கன்னு சொல்லுவோம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா நான் தான் கண்ணில் பார்க்குறேன்ல, காதில் கேட்குறேன்ல, சாப்பிட்டு என்ன சுவைன்னு சொல்கிறேன்ல, அதனால் எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அறிவை இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சரி, இந்த உடம்பு இல்லாதப்ப, ஏன்னா உடம்பு முடிச்சிருக்கிட்டு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உடம்புல உயிர் இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது. எந்த அனுபவம் கிடைச்சாலும் கண்ணை தூக்கி அடித்தாலும் அது பிசாட்டுக்கு கிடக்க தான் செய்யும். அப்போ இங்கு அந்த உடலால் பெறப்படுகிற அறிவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாசஞானம்னு சொல்லிடுறாங்க. உள்ள விரிவாக நமக்கு சொல்ல இருக்கிறாரு பாசஞானம்னா என்ன பசுஞானம்னா என்னன்ட்டு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுக்காக அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த உடம்பு சடமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுமே என்ன ஆயிரும் அப்படின்னா அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு பொருள் நான் தான், அப்போ நான் தான் உயர்ந்த பொருள் அப்படின்றதான ஒரு உணர்வு வாய்க்கப்பெறும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, நானே கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா. நானே கடவுள்னா எப்படி, இத்தனை நாளாக இல்லையே, இத்தனை நாளாக தெரியாமல் இருந்துச்சுங்க, இன்றைக்கி இதெல்லாம் படித்ததுனால எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் நானே கடவுள் அப்படின்றது.
அப்போ நானே கடவுள் அப்படின்ற அந்த நிலையும் என்னது? அவங்களுடைய அறிவு தான். நான் கடவுள் இல்லைன்னு நம்புறது எதுன்னா உங்களோட அறிவு தான் நான் கடவுள் இல்லைன்னு நம்புது. நான் கடவுள்னு எது நம்புது அப்படின்னா உங்களோட அறிவு தான் நம்புது. அப்போ அந்த அறிவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பசுஞானம்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இரண்டு அறிவுகளும் என்னது அப்படின்னா நிலையில்லாதன அப்படின்றத காட்டினதோடு மட்டுமல்லாது அவற்றிலிருந்து அகற்றி, அப்போ இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நிலையில்லாததுன்னு சொல்லிட்டீங்கன்னா எது உண்மை அப்படின்ற பொழுது உயிருக்கு உயிராய் இருந்து உனக்கு இறைவன் உதவி செய்து வருகிறான் அப்படின்றது தான் உண்மை. அதை நீ உணர்ந்து கொள் என்று அந்த உணர்வினை போதிப்பதாகிய பதிஞானம். இந்த பாசஞானமும் பசுஞானமும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நிலை இல்லாதது, மாறிக்கிட்டே இருக்கும். உடம்பு எப்படி எந்த உடம்பு கிடைக்குதோ அந்த உடம்புக்கு தகுந்தாப்படி நமக்கு அறிவு வழக்கம் கிடைக்கும். மனுஷ பிறப்பு கிடைச்சதுனால 6 அறிவு வழங்குது. நாயோ பன்றியோ போயிட்டே இருந்துச்சுன்னா புழுவிக்கும் குணம் 4 எனக்கும் அகுதே அப்படின்லாம் நம்ம திருமுறை ஆசிரியர் எவ்வளோ இடத்துல சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இங்கு உயிருக்கு உண்மை அனுபவத்தை பெறத்தக்கது. ஏன்னா பசுஞானத்தில் நானே கடவுள்னு சொல்கிறாரே, அவங்க மேலான நிலையை அடையலையா அப்படின்னா அவர்கள் அந்த உயர்ந்த மேலான நிலையை அடையலை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நானே பிரம்மம் என்பது என்ன அப்படின்னா அது ஒரு வகையான உயர்ந்த செருக்கு. ஏன்னா கடவுளுக்கு நாம் என்றுமே அடிமை தான். நானே கடவுள் அப்படின்னா நானே என்ன செய்யணும்? இந்த உலகத்தை படைக்கணும், நானே எனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலேயும் முடியாது. ஞானம் பெற்ற வகையிலையும் அது நிகழாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே வகையில் நம்ம பார்க்கின்ற பொழுது இவைகளெல்லாம் நிலை இல்லாதது அப்படின்றத நம்முடைய அறிவுக்கு விளங்கச் செய்து, அந்த விளங்கச் செய்ததோடு மட்டுமல்லாது எது உண்மை அப்படின்ற அந்த அறிவையும் நமக்கு கொடுக்குறாங்க. எது உண்மை அப்படின்ற அறிவையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாரு. அந்த போத ஆனந்த பொருளாம் ஆன்மாவிற்கு உண்மையான ஆனந்தத்தை வழங்கக்கூடியதாகிய மெய்ஞானம். நானே கடவுள் அப்படின்றதுல ஒரு ஆனந்தம் இருக்க தான் செய்யும். இந்த உடம்போட கூடியிருந்து இந்த அறிவை நம்ம திறம்பட பயன்படுத்துறதுனால தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா அதுவும் அனுபவிக்க முடியாது. அதே போல் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும் அங்கே அந்த அறிவை பயன்படுத்துறதுனால அங்கேயும் ஒரு இன்பம் உண்டு. அதனால தான் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் சுற்றுறாங்க. அதற்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கு உண்மையான மெய்ஞானமும் அந்த மெய்ஞானத்தால் விளைகிற இன்பமும் தான் மேல் ஒரு இன்பம் இல்லாத நிலை. என்ன நிலை அப்படின்னா மேல் ஒரு இன்பம் இல்லாத நிலை. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரே வடை தான். அந்த வடை கீழே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கும் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? கீழே இருக்கக்கூடிய கடைகளிலே ஒரு நார்மலான ஒரு சுவை, ஒரு சாதாரணமான ஒரு சுவை இருக்குது அப்படின்னா மேலே போக போக அவன் என்ன செய்வான்? வாங்குகிற பருப்புலேருந்து எல்லாமே ஹை குவாலிட்டியாக வாங்கும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கும்? 30 ரூபாய்க்கு இவன் கீழே இருக்கிறவங்க பருப்பு வாங்கினாங்கன்னா அவர் 60 ரூபாய்க்கு பருப்பு வாங்குவார். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவ்வளோதான். இவர் லிட்ரு 200 ரூபாய்க்கு என்ன வாங்கினார்னா அவர் 400 ரூபாய்க்கு என்ன வாங்குவார். அப்போ பொருள்களினுடைய தன்மை மாறுபட 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 அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல செல்ல அந்த உயர்ந்த நிலையிலே கிடைக்கக்கூடிய சுவை என்பது எப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு உரியதான சுவையாக அமைந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு சுவையாக அதை பார்க்க முடியாதுங்க அப்படின்றது போல். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு உணவு பதார்த்தம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த உணவு பதார்த்தம் இந்த கடையை தவிர வேறு எந்த கடையில் கொடுத்தாலும் அது என்ன இல்லை, அந்த டேஸ்ட் இல்லைன்றோம். அங்கே மட்டும்தான் அதனுடைய அந்த சுவை இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்றது போல இறைவனை அறிந்து அனுபவிப்பதிலேயும் பல சுவைகள் உண்டு. இவங்க எல்லாரும் ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு சுவையை சொல்றாங்க. ஆனால் முடிந்த சுவையாக விளங்குவது எது அப்படின்னா இங்கு நமக்கு மாணிக்கவாசக பெருமான் முதலியோர் அனுபவித்ததாகி அந்த மெய்ச்சுவை ஏனா இந்நமுதமுமாய் தித்திக்கும் அந்த சிவத்தினுடைய சுவையை அனுபவிக்கும்படியாக நிற்கின்ற நிலை தான் நமக்கு என்ன நிலையாக சொல்லப்படுகிறது அப்படின்னா முடிந்த நிலையாக சொல்லப்படுகிறது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையை ஆன்மா அனுபவிக்கின்ற ஆனந்த நிலையாக சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளால் தான் நமக்கு இன்பம். அங்கே அனுபவிக்கின்ற பொருள் எது அப்படின்னா சிவமாகிய பொருளால் நமக்கு விளைவதாகிய ஆனந்தமே எல்லா ஆனந்தங்களை விடவும் நிலையான ஆனந்தமாகவும் அதே சமயத்தில் உயர்வுடைய ஆனந்தமாகும். ஏன்னா ஏனைய ஆனந்தம் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா மீளவும் மீளவும் பிறவியை கொடுக்கிறது. எது இந்த நானே கடவுள் அப்படின்றதுலேயும் திரும்பவும் பிறப்பு உண்டு. அதே சமயத்தில் எங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதனால தான் மாயாவாதம் என்கின்ற சண்டமாரதம் சொலித்து அடித்து ஆர்த்து அப்படின்லாம் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிற நானே பிரம்மம் என்கின்ற அந்த கொள்கையெல்லாம் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க
அதெல்லாம் தவறானது என்பதை எடுத்துக்காட்டி அருளுகிறார்கள். அதனால தான் ரொம்ப அழகாகவே முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே அப்படின்னா அங்கே இடத்துல ரொம்ப அழகாகவே முக்தி நெறின்னு பல உண்டு. நெறினா வழின்னு நம்ம பார்க்குறோம். முக்தி அதாவது ஒரு உயிர் உயர்ந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கான வழிகளை சொல்லக்கூடியது தான் சமயங்கள். சமயம்னாலே அந்த வழியை சொல்லும். இந்த வழியில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு இன்பத்தை அனுபவிக்கலாம், இறைவனை அடையலாம் அப்படின்னு எல்லா சமயங்களுமே சொல்லும். ஆனால் எல்லா சமயங்களுமே சொல்லுகின்ற அந்த நிலையில் எது உயிருக்கு முடிவான இன்பத்தை தருகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது பிறப்பு இறப்பு இல்லாத நிலையிலே அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவமே மெய்யான அனுபவமாக சொல்லப்படுது. அதனால தான் அங்கு ரொம்ப அழகாகவே ஆசிரியர் சொல்கிறார், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம். அங்கே தான் நமக்கு வினை நீங்குது. வேற எங்கேயுமே அந்த வினையானது என்ன செய்யாது, நீங்காது. ஏன்னா வினை நீங்காததுனால தான் திரும்ப திரும்ப பிறப்பு, வினையினால தான் அந்த பிறப்பு உண்டு அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அப்படி மீண்டு வாராதபடிக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த அறிவினை எனக்கு அவர் என்ன செய்கிறார், போதிக்கிறார். எது உண்மை, உயிரினுடைய உண்மை என்ன, இந்த உலகத்தினுடைய உண்மை என்ன, மாயையினால் தரப்படுகிற இந்த தனுக்கரண புவன போகங்களினுடைய உண்மை என்ன, இதோடு கூடி நிற்கக்கூடிய உயிராகிய என்னுடைய உண்மை என்ன, இப்படிப்பட்ட இந்த நிலையிலே இந்த தனுக்கரண புவன போகங்களை படைத்தும் இந்த எனக்கு என்ன வினை செய்திருக்கிறேனோ அதற்கு தகுந்தார் போலான பிறவிகளிலே என்னை கூட்டுவித்தும் நிற்கின்ற இறைவனினுடைய இயல்பு என்ன அப்படின்றதையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவது தான் அந்த போதம். போதம்னா அது மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். போதம், அதனால தான் சிவஞான போதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ போதம் என்பது என்ன அப்படின்னா அந்த மெய் ஞானத்தை அனுபவமாகவே ஊட்டுவது, அனுபவமாகவே கூட்டுவது அப்படின்றது. அதனால தான் இங்கு சொல்கிற போத ஆனந்த பொருளாம் மெய் அப்படின்ற பொழுது இந்த பசுஞானமும் பாசஞானமும் பொய்யானது என்பதை எடுத்துக்காட்டியதோடு மட்டுமல்லாது அவற்றிலிருந்து அடியேனை நீங்கும்படியாக செய்து எனக்கு மேலான அந்த பதிஞானத்தை விளங்கச் செய்து போதித்துன்னு சொல்லலை பாருங்க. எனக்கு என்ன பண்ணினார், விளக்கி காட்டினார். என்னதான் சொன்னாலும் உனக்கு விளங்க மாட்டேங்குதேப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இங்கே அனுபவப்படுத்திட்டார். அதுதான் ஞானாசிரியர்களுடைய தன்மை. நம்ம கேட்குறோம், நம்ம விளக்கம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அங்கே அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விளக்கியே காட்டிட்டார். இந்த மாதிரி இதுதான் விஷயம் அப்படின்னுட்டார், பளிச்சுன்னு காட்டிட்டார். உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்றாங்க இல்லையா, அது மாதிரி பளிச்சுன்னு அங்கே காட்டிட்டார். அதுபோல் பதிஞானத்தை விளங்கச் செய்து தூய அறிவாகவும், போதம்னா தூய அறிவு, ஆனந்த பொருளாகவும் அப்படின்ற பொழுது பேரின்பமயமாகவும், அடுத்து பொருளாம் மெய் அப்படின்றத மெய்ப்பொருளாம் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால மெய்ப்பொருளாகவும் விளங்குகின்ற சிவத்தை. அப்ப சிவபெருமானுக்கு என்ன உண்டு அப்படின்னா மெய்யறிவாக விளங்கக்கூடியவர். எப்படிப்பட்ட மெய்யறிவு, தூய மெய்யறிவாக விளங்கக்கூடியவர், அதே சமயத்தில் பேரின்பமயமாக விளங்கக்கூடியவர், அதே சமயத்தில் அவர் ஒருவர் தான் மெய்ப்பொருளாக என்றும் மாறாத நிலை பெற்ற பொருளாக விளங்கக்கூடியவர். அதனால தான் நமக்கு ரொம்ப அழகா நம்மளுடைய திருநாவுக்கரச பெருமான் சொல்கிறார் இல்லையா, முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றினா அவன் ஒருத்தன் தான் இருந்ததுனால தான் அவன் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, எல்லா புவனங்களையும் மீளவும் தொழில்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்றதையெல்லாம் எடுத்து காட்டினார். ஆகவே இப்படி சத்து சித்து ஆனந்தமாகிய முப்பொருளாக விளங்குகின்ற சிவத்தினுடைய உண்மையை போதிப்பது தான் பதிஞானம். சத்து அப்படின்றது என்னது, நிலை பெற்றது, அதைத்தான் மெய் அப்படின்னார். சத்துனா என்னது, மெய். சித்துனா என்னது, தூய அறிவு, பேரறிவு, எந்த கலப்பமும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்குமான அறிவை விளங்கச் செய்து விளங்கி நிற்கின்ற தன்மை உடையது. அதனால தான் அந்த இடத்துல தூய அறிவு அப்படின்னார். அடுத்து என்ன சொல்லாரு, அதுதான் பேரின்பமயமாக விளங்கக்கூடியதுன்னு. ஒரு பொருள் என்ன தன்மையில் விளங்குகிறதோ அந்த தன்மையுடைய பொருளை நாம் அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு அந்த தன்மை கிடைக்கும். இனிப்பாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை எடுத்து நீங்கள் சாப்பிட்றது தான் அனுபவம். சாப்பிட்றதாகிய அனுபவம் நிகழ்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, இனிப்பாகிய அந்த தன்மையை, அந்த சுவையை உணர்வீங்க. இதே இது காரமாக இருக்கிற மிளகாயை சாப்பிட்டீங்கன்னா காரமாகிய தன்மையை உணர்வீங்க. அப்போ ஒரு பொருள் என்ன தன்மையிலே இருக்கிறதோ அந்த தன்மையை அனுபவிக்கின்ற பொழுது நமக்கு என்ன உண்டாகும், அந்த தன்மையாகவே நம்ம ஆகுவோம். அந்த தன்மையை நமக்கு புலப்படும். ஒன்றுமே இல்லை, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நல்ல வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வர்றோம், டக்குன்னு போயிட்டு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆயிடும், ஒரு 2 நிமிஷத்தில் என்ன ஆகிடுது, உடம்பே அப்படியே குளிர்ந்து போயிடுது. ஏன் குளிருது அப்படின்னா நம்ம என்ன பொருளை உண்ணுகிறோமோ அந்த பொருளினுடைய தன்மையாக நாம் என்ன செஞ்சிருவோம், மாறிடும். அப்படி அழுந்தி அனுபவிப்பது தான்
அந்த ஆன்மாவுக்குரிய விஷயமாக அங்கே சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகவே இப்படி பதிஞானத்தை விளங்க செய்ததோடு மட்டுமல்லாது அந்த பதிஞானத்தின் வழியாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தூய அறிவின் வடிவாகவும் அதே சமயத்தில் அந்த பேரின்பமயமாகவும் அதே சமயத்தில் மெய்ப்பொருளாகவும் விளங்குகின்ற அந்த சிவத்தை காட்டும் அப்படின்ற பொழுது அவர்களுக்கு அனுபவப்படுமாறு காட்டவல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காட்டுதல் என்பது என்ன அப்படின்னா அனுபவப்படுமாறு காட்டுது. இப்போ எப்படி சொல்கிறது, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஐயா தீயை போய் தொட்டுறாதீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நேரடியாக அதை அனுபவமாக காட்டுறது. என்ன செய்யறது, தீயை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீங்களும் பார்க்குறீங்க, நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்குறீங்க. நேரடியான அனுபவம்ன்றதுனால உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அதில் சந்தேகமே கிடையாது, சந்தேகமே வராது. ஆமாம் தீ எரியுது, பக்கத்தில் போனால் சுட்டுடும், அதனால் நான் போகலை, நீங்கள் இருந்துடு. ஆனால் இங்கே வந்து நம்ம சிவம் இப்படி இருக்குது, உயிர் இப்படி இருக்குது, பாசஞானம்னா இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு என்ன உண்டாகும், நமக்கே தெரியும், அது சந்தேகம் தான் உண்டாகும். அப்போ இங்கு ஞானாசிரியர்களுடைய அந்த தன்மை என்பது என்ன, அதனால தான் இங்கே அவங்களுடைய நிலை வேறு, ஏன்னா நூல் சொல்லுகின்ற ஆசிரியர் வேறு, நம்ம அந்த நிலைக்கு போகிறது அப்படின்றது சாமியோட கையில் இருக்குது. அதனால் நூலை சொல்லுகின்றவர்கள் அப்படின்றவங்கள என்றைக்குமே நம்பக்கூடாது. அவங்க வந்து சும்மா அந்த நூலை நமக்கு விளக்கி சொல்லக்கூடியவர்கள் தான், இருந்தாலும் நமக்கு தெரியலை அதை சொல்கிறாங்க, அதனால் அவங்கள உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஒரு பெரிய கடமை. ஆனால் ஞானாசிரியர் அப்படின்ற அந்த நிலைக்கு உரியவர்கள் அப்படின்றவங்க வந்து நேரடியாக நெருப்பை சுட்டி காட்டி அந்த உணர்வை நாம் நேரடியாக பெரும்படியாக செய்யக்கூடியவங்க. ஏன்னா நெருப்புக்கு பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது தான் அந்த வெப்பத்தை நீங்கள் உணர முடியும். நான் நெருப்பு சூடுன்னு இங்கே உட்காந்து சொன்னால் உங்களுக்கு வெப்பமும் தெரியாது, நெருப்போட தன்மையும் தெரியாது. அப்போ அங்கு காட்டப்படுவது உணர்வு நிலையிலேயே அங்கு உணர்த்தப்படும். இங்கே நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கோழியை படத்தில் வரைஞ்சி காமிக்கிறதுக்கும் ஒரு கோழியை நேராக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நான் என்ன செய்கிறேன்னா படத்தில் வரைஞ்சி காமிக்கிறேன், அவ்வளோதான். அதனால் ஞானாசிரியர்கள் என்பவர்கள் நேரடியாக அந்த அனுபவத்தை நமக்கு உணர்த்த வல்லவர்கள் அப்படின்றத தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். அதனால தான் காட்டுதல் என்பது நேரடியாக அனுபவப்படும்படியாக காட்டுதல் அப்படின்றது தான். அதனால தான் இங்கு அவருக்கு அனுபவப்படுமாறு காட்டவல்ல. எதை காட்டுகிறார் அப்படின்னா பாசஞானத்தையும் காட்டுறார், பசுஞானத்தையும் காட்டுகின்றார், அதே சமயத்தில் இந்த பதிஞானத்தையும் காட்டுறார். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், இந்த 3 ஞானத்தையும் காட்டி இந்த பாசஞானமும் பசுஞானமும் உனக்கு உரியது அல்ல என்று அவற்றிலிருந்து நீக்கி பதிஞானத்தினுடைய மேன்மையை மாணாக்கன் அந்த அடைந்திருக்கின்ற அந்த பக்குவ மாணாக்கன் உணரும்படியாக செய்து அந்த மேலான பதிஞானத்தின் வழியாக அவன் பெற வேண்டிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த சத்து சித்து ஆனந்தமாய் விளங்குகின்ற சிவத்தினுடைய தன்மையை அவன் அனுபவிக்கும்படியாக காட்டி, இப்படிப்பட்ட அந்த காட்டுகின்ற குருநாதன் அப்படின்றத தான் இங்கே எடுத்து காட்டி காட்டும் மெய்கண்டாய் அப்படின்ற. இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா அவருக்கு முதல்ல நெருப்பு என்னன்னு தெரிஞ்சிருந்திருக்கணும். நான் நெருப்பு சுடுதுன்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே நான் சூடு வாங்கியிருந்தா தான் சொல்ல முடியும். இல்லைன்னா நானும் என்ன செய்வேன், என்னன்னு தெரியல, எங்கேயா பக்கத்தில் போய் வேணால் பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு நான் சூடு வாங்கியிருக்கிறதுனால என்ன சொல்கிறேன், ஐயோ ஏற்கனவே நான் சூடு வாங்கிட்டேன், நீங்கள் போகாதீங்க சுட்டுடும். அப்போ இங்கு மெய்கண்ட அப்படின்ற அந்த திருநாமம் எதை உணர்த்துகிறது அப்படின்ற பொழுது அந்த அனுபவத்திலேயே நிலை பெற்று இருந்து கொண்டு மாணாக்கனுக்கு அதை காட்டுகின்ற தன்மை உடையது. ஏனைய ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். அதனால தான் அவங்க ஞானாசிரியர் அப்படின்னு சொல்லுகின்றோம். அப்படின்னா எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவத்தில் இருந்து அவங்க உபதேசித்திருக்கிறார்கள், அந்த அனுபவத்திலேயே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நிலை பெற்று இருக்கிறார். ஆகவே தான் இங்கே எடுத்து காட்டுகிறார், மெய்கண்ட நாதரே அனுபவப்படுமாறு காட்டவல்ல. ஏற்கனவே கண்டிருக்கிறதுனால அவர் கண்டவர், கண்டநாதர். எதை கண்டிருக்கிறார், மெய்யை கண்டு இருக்கின்ற தலைவன். ஏடையோரெல்லாம் மெய் கண்டிருக்கிறார்கள். கடவுள் உண்மையை ஆராய்ச்சி பண்ணாத சமயத்தார்கள் உண்டா? இல்லை, எல்லாருமே கடவுள் உண்மையை சொல்கிறாங்க. கிறிஸ்துவம் கூட ஒரு கடவுளை சொல்லுது, இஸ்லாம் கூட ஒரு கடவுளை சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஒரு கடவுளை சொல்லுது, உயிரை பற்றி ஒரு கணக்கை சொல்லுது. அதே சமயத்தில் இந்த உலகத்தை பற்றியான எல்லா கணக்குகளையும் எல்லா சமயங்களும் சொல்லுகிறது. ஆனால் சங்கரரும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றார், மாத்துவரும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றார், ராமானுஜரும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்களும் கடவுள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா எல்லோரும் காட்டுகின்ற கடவுள் என்பது உண்மையான கடவுளா அப்படின்னா உண்மையான கடவுள் அல்ல. இதை நான் சொல்லலை, யார் சொல்றாருன்னா தாய்மான சுவாமிகள் சொல்றார். பொய்கண்டார் காணா
புனித அத்துவிதம் என்னும் மெய்கண்டான் அருள் மேவும் நாள் என்னாலோ அப்படின்ட்டு. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுளை பற்றி சொல்கிறோம்னு எல்லாரும் பொய்யா சொல்லி வச்சுட்டாங்க. பொய்யா அப்படின்னா அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளினுடைய உண்மை இதுவென்று சரியானபடி அறிவிக்காத காரணத்தினாலே அது பொய். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஆனால் அந்த ஆராய்ச்சி முடிவு எப்படி இருக்குது அப்படின்னா சரியானபடியாக இல்லை. என்ன இல்லை, அறிவுக்கு ஒத்து வராத தன்மையில் அது விளங்குகிறது. எந்த அறிவுக்கு ஒத்து வராத தன்மையில் விளங்குகிறதுனா, மெய்கண்ட தேவநாயனார் உபதேசித்திருக்கின்ற கடவுள் உண்மையிலே இருந்து நோக்குகின்ற பொழுது அது பொய்யா தெரியுது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமல் சங்கரர் சொல்றதெல்லாம் பொய்ன்னா அவங்க நிலைமைக்கு நம்ம சத்தியமாக எங்கேயுமே போக முடியாது. இது எப்படி சொல்றதுன்னா, அறிஞர்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு நம்ம சாதாரண பாமரர்கள் போய் என்ன செய்ய முடியாது, ஒரு முடிவை எட்ட முடியாது. அதனால இங்கு நமக்கு எடுத்துக்காட்டுகின்ற தன்மை அப்படின்ற பொழுது தாய்மான சுவாமிகள் ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறார். பொய்கண்டார் காணா புனித அத்துவிதம் என்னும் மெய்கண்டார் அருள் மேவும் நாள் என்னாலோ அப்படின்ட்டு அந்த மெய்கண்ட தேவநாயனார் தான் அந்த கடவுள் உண்மையை போதிக்கக்கூடிய அந்த அத்துவித வாக்கியத்திற்கு மெய்ப்பொருளை அனுபவ பொருளை உள்ளபடியே எடுத்து காட்டி இதற்கு மேலான விளக்கம் கிடையாது. ஏன்னா சங்கரர் சொன்னதை மறுத்துதான் மாத்தூர் சொல்றார், ராமானுஜரும் சொல்றார். அதே சமயத்தில் சங்கரர் சொல்றதை பலரும் மறுக்கிறார். சங்கரர் வாதத்துக்குள்ளே போகும்பொழுது அவங்களுக்குள்ளே பல பிரிவுகள் உண்டு. அதே சமயத்தில் வேதத்தை அடிப்படையாக கொண்டு தான் எல்லாருமே பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நிலையில் நம்ம பார்க்கிறோம். இங்கிட்டு வருகின்ற பொழுது நம்மளுடைய மெய்கண்ட தேவநாயனாரும் இவங்க எல்லாத்தையுமே மறுக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் மறுத்து தான் சொல்லுகின்ற அந்த கொள்கையை இனி யாரும் மறுக்கப்பட முடியாதபடி நிலைபெறுத்தி சொன்ன ஒரு தன்மை. அதனாலதான் அவரை மெய்கண்ட தேவநாயனார் அப்படின்றோம். எல்லாருமே சொல்லிட்டு வர்றாங்க ஒவ்வொரு கருத்தை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருடைய கருத்தையும் மறுத்துட்டாங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது இந்த இடத்துல நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிரும்னு எல்லாருடைய கருத்துக்களையும் மறுத்து 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 இறுதியாக தான் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்தை என்ன செய்யல அப்படின்னா யாராலும் மறுக்க முடியாதபடி சொல்றார். அதுதான் விஷயம். பின்னாடி வந்த யாருனாலும் என்ன செய்ய முடியவில்லை, அந்த கருத்தை மறுத்து சொல்ல முடியவில்லை என்பதைத்தான் நமக்கு தாய்மான சுவாமிகள் ரொம்ப அழகா இப்படி பொய்கண்டார் காணா புனித அத்துவிதம் என்கின்ற அந்த வாக்கியத்திற்கு மெய்ப்பொருளை சொன்ன மெய்கண்ட தேவநாயனார் திருவருளை பெறுகின்ற நாள் என்னாலோ அப்படின்னு எடுத்துக்காட்டி அப்படின்னா, அது போலவே இப்படி அனுபவப்படுமாறு காட்டவல்ல மெய் கண்ட அந்த அவர்களுக்குள்ளே தலைமையான தன்மை உடையவரே. நாதர் அப்படின்றது தலைமை பண்பு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அவர்களுக்குள்ளே அந்த மெய்யினை ஆராய்ந்தவர்களுக்குள்ளே தலைமை பண்பு உடையவரே அப்படின்றதும் பொருந்தும். அவருடைய திருநாமமாக பார்க்கின்ற பொழுது அதிலே நேரடியாக அவருடைய திருநாமமாகவும் பொருந்தும். நேரடியாக அந்த தன்மையை உடையவர் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மறுத்து இவர் சொல்லுகிற கருத்து உயர்ந்து நிற்கின்ற பொழுது என்ன ஆகும், எல்லாரும் இவருக்கு கீழே உடையவர்கள், இவர் தான் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தலைமை பண்பு மெய்கண்டவர்களுக்குள்ளே தலைமைப்பாடு உடையவர் தவறடி புனையும் தலைமையோனே அப்படின்ட்டு சிவஞான போதத்தினுடைய பாயிரத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். அது மாதிரி இங்கு ஆசிரியர் அந்த மெய்கண்ட தேவர் நாதர் அப்படின்ற பொழுதே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய திருநாமமாகவும் அமைந்திருக்கிறது. அவருடைய பொருள் சுட்டி அமைகின்ற தன்மையிலே அவர் எல்லா சமயங்களினுடைய உண்மைகளுக்கும் மேலான உண்மையை போதித்திருக்கின்ற காரணத்தினாலே எல்லா சமயங்களுக்கும் மேலாக விளங்குகின்ற தலைவனாக விளங்குகின்றவராகவும் அவர் விளங்குகிறார். அப்படின்ற அந்த நிலையிலே குருநாதரை கண்டு இங்கு ஆசிரியர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றார். விண்ணப்பம் அப்படின்ற அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று உண்டு. அப்ப உண்டு அப்படின்ற அந்த நிலைக்கு அடுத்து இப்ப மெய்கண்ட நாதர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்றத சொல்லிட்டார். குருநாதர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, 10 கிலோ தங்கம் கொடுக்குறாரா, வீடு கொடுக்குறாரா, வாசல் கொடுக்குறாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. குருநாதர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, நம்ம அறிவை திருத்தி கொடுக்குறாரு. நம்ம அறிவை என்ன செய்யறாரு, நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பொய், நீ இப்படி போ, இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. ஏன்னா இங்க நமக்கு எதுவுமே சொல்லலை. பாசஞானம் பசுஞானம் இரண்டையும் நீக்கி அவர் கொடுக்கக்கூடியது என்னன்னா பதிஞானத்தை தான் கொடுக்கிறார். சித்தமலம் அறிவித்து அந்த சித்தத்திலே பொருந்தி இருக்கின்ற மலம் என்பது என்ன, இந்த உடம்பே நானுன்னு கருதி கொண்டிருந்தது, அதுக்கப்புறம் நானே கடவுள்னு கருதி கொண்டிருந்தது, அதுதான் அந்த மலம். அதை அறுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, சிவம் ஆக்கினார். சிவம் ஆக்குனது எப்படி ஆக்கினாரு, இங்க உபதேசித்ததாகிய பதிஞானத்தின் வழியாக அந்த பதியினுடைய உண்மையை போதித்த காரணத்தினால அந்த ஆன்மா சிவத்தை அடைந்து நிற்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்ட அந்த நிலையினை அடைந்து நிற்கின்ற வகையில அவர் செய்த உபகாரத்தை சொல்லிட்டார்.
அதை செய்ய வந்த குருநாதர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம என்ன நினச்சிருவோம், ஆமாம் அவர் என்னங்க ஏதோ கொஞ்சம் சேர்த்து படிச்சிருக்கிறாரு, அதனால் என்னென்னமோ சொல்கிறாரு, இதெல்லாம் நான் உண்மையை நம்ப முடியுமா? ஏன்னா நமக்கு எப்பயுமே நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவங்கள வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றதுல மூளையில் ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவர் சாதாரண குழந்தையாக 2 வயது குழந்தையாக அவர் இருந்தாலும் அவருடைய தன்மை என்ன? ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை ஒருத்தர் சொன்னாலும் அவங்க எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த உயர்ந்த விஷயத்தை பார்க்காமல் அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்குறாங்க. சொல்கிறவர் பெரிய ஆளாக இருந்தால் அவர் சொல்கிறது பொய்யாவே இருந்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. சொல்கிறவர் சாமானியப்பட்டவராக இருந்தால் என்ன செய்வாங்க, அவர் உயர்ந்த உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கு ரொம்ப அழகாக பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஏழை சொல் அம்பலம் ஏறுமா அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். அது மாதிரி இங்கு அந்த உண்மையை சொல்லக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய குருவினுடைய தன்மை அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே மாணிக்கவாசகர் பல இடங்களிலேயும் அந்த குருநாதருடைய பெருமையை எடுத்து சொல்றார். இந்த மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறதுனால புவனியில் சேவடி தீண்டினன் காண்க அப்படிம்பார். யாருக்காக? எனக்காக அவன் வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கக்கூடிய அவன் என்னை ஆட்கொள்ளும் பொருட்டாக என்னை போலவே ஒரு திருமேனி தாங்கி வந்திருக்கிறான். ஓருருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லாதவர். அப்படிப்பட்ட அவர் தான் எனக்கு என்ன செஞ்சார், கழுக்குன்றிலே கணக்கில்லாத கோலம் காட்டினார். அதனால 1000 பேர்வாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்றவார். ஏன்னா 1000 உருவம் காட்டினா 1000 உருவத்துக்கு 1000 பேர் உண்டு. எல்லா உருவத்துக்கும் எல்லா பேர், உருவம்ன்றாலே பேர் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாதது அதான் நம்ம பார்த்தோம். அகலமாய் யாரும் அறிவறிய பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னையே தந்தது என்று உந்தி பெற அங்கே என்ன பண்ணினா அப்படின்னா தன்னையே தந்தான் அப்படின்றது. அதனால தான் ரொம்ப அழகா இது எல்லாத்தையுமே மாணிக்கவாசக பெருமான் சொல்லிட்டார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர். இப்படி இந்த பண்டமாற்று நடந்ததுனால என்ன கிடைச்சிது? ஏன்னா பண்டமாற்று நடக்கிறப்ப லாபம் கிடைக்கணும் இல்லையா? ஒரு பொருளை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு பொருளை நான் வாங்குறேன், அப்போ கொடுக்குற எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும், வாங்குற உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை வாங்கிக்கிட்ட நான் ஒரு மலிவான ஒரு பொருள், நான் ஒரு மலிவான ஒரு பொருள் இருந்தாலும் மலிவான பொருளாகிய எனக்கு உயர்வான நிலையிலே இருக்கிற நீ கொடுக்கறது தான் உயர்ந்த இன்பம். அதனால தான் தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். பெற்றது யார் பெறுவார் அப்படின்னா அந்த இடத்துல அங்கே கொண்டுக்கிட்டே போகிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த அனுபவத்தை அவங்க நேரடியாகவே பெற்றிருக்கிறாங்க. அதனால நம்ம ஏன் திருப்பி இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா அந்த உண்மையை நாம் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டால் தான் இதில் சொல்லுகின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் உள்வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். இல்லாட்டி என்ன செஞ்சுருவோம், வழக்கம் போல் நியூஸ் பேப்பர் நியூஸாகவே போயிடும். அதனால் இங்கே அந்த குருநாதரினுடைய மேன்மை, இந்த உண்மையை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் எப்பேற்பட்டவராக இருக்கணும்னா மெய்கண்டவராக இருக்கணும். அப்போ மெய்கண்டவராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தகுதி என்ன, அவருடைய தகுதி என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம இதை கேட்கறதுக்கு என்ன வேணும்னாரு, பக்குவமுடைய மாணாக்கர். எப்படி பக்குவமுடைய? உயர்ந்த பக்குவமுடைய மாணாக்கர்னு. அப்போ இதை ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவர் எவ்வளோ உயர்ந்த பக்குவத்தை உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றத இங்கே எடுத்து காட்டுகிறார். அவர் சிவமாகவே இருக்கிறார். அதனால் அந்த சிவமாகவே இருக்கின்ற அந்த நிலையைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா. அது எப்படிப்பட்ட தன்மை உடையவர் அப்படின்னா பொய்யை காட்டாதபடிக்கு. பொய் என்பது இங்கே அழகா எடுத்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா வினை தராத உடம்பை, எந்த உடம்பை? அருள் உடம்பை உடையவர். ஏன் அப்படின்னா அணைந்தோர் தன்மைன்னு ஒன்று இருக்குது. என்ன தன்மை? ஒரு ஆன்மா இருக்குது, குருவினுடைய திருவருளை பெற்றுருச்சு. பெற்ற அந்த நிலையில சிவத்தை இடையறாது அதுதான் பொருள் என்று அறிந்து கொண்டு அந்த சிவத்தையே வழிபட்டு நிற்கிறது. அப்படி வழிபட்டு நிற்கின்ற அந்த நிலையில அந்த உடலும் அந்த உயிரும் என்ன ஆகும் அப்படின்னா சிவமாகவே மாறிடும். மிளகாயை சாப்பிடும் பொழுது எப்படி இந்த உடல் அந்த காரத்தன்மையை உணர்கிறதோ, ஒரு குளிர்ச்சியான ஒரு பானத்தை குடிக்கின்ற பொழுது எப்படி இந்த உடல் அந்த குளிர்ச்சியை உணர்கிறதோ, எப்படி அந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு நேரத்திலே சூடான பொருளை சாப்பிடுகின்ற பொழுது இந்த உடல் வெப்பத்தை உணர்கிறதோ, அதுபோல ஆன்மா சிவத்தை அடைந்து அனுபவிக்கின்ற பொழுது சிவமாகவே அங்கு நிற்கும்.
அதனால தான் அங்கே சொல்லிட்டார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரம். என்னை என்ன பண்ணிட்ட, நீ எடுத்துக்கிட்டு உன்னை நீ என்கிட்ட கொடுத்துட்ட. அப்போ அங்கே அந்தவர் யார்? சிவபெருமான். அப்போ அங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார், என்னை சிவம் ஆக்கினான் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறார். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டன்றதுக்கு இங்கே சொல்கிறார், என்னையை எடுத்துக்கிட்ட உன்னைய கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த தன்மையை பெற்றிருக்கின்ற ஆன்மாவுக்கு என்னெல்லாம் கிடையாதுன்னா அவர்களுக்கு வினை கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? வினை கிடையாது. அதே சமயத்தில் வினையினால் விளைகின்ற தேகமாக அது இருக்காது. அந்த உடம்பு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஆசிரியர் நமக்கு திருமூல தேவனார் எடுத்துக்காட்டியதுபடியே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். எப்படி சிவலிங்க திருமேனியிலே பெருமான் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறாரோ அப்படி அவர்களுடைய உயிரிலே எப்பொழுதும் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் நடமாடும் கோயில். நமக்கு பெரிய புராணம் ரொம்ப அழகாகவே அந்த அனுபவ உண்மையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அடியாரை சிவமாக பேணுதல் வேண்டும், பார்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இலக்கணங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் பொருத்தி பார்த்துக்கணும். வீடும் வேண்டா விரலினர் அப்படின்ட்டுலாம் நமக்கு எடுத்து சொல்கிறாங்களே. அப்போ இங்கு அந்த தன்மை எந்த பொருளை அடைந்து அனுபவிக்கிறோமோ அந்த பொருளினுடைய தன்மை என்ன செய்யுது, நம்ம உடம்புல எப்படி வந்து பிரதிபலிக்கிறதோ அதுபோல் சிவத்தை அடைந்து அனுபவிக்கின்ற ஆன்மாவுக்கு என்ன உண்டு அப்படின்னா, எல்லா நிலைகளிலேயும் வினை போகம் கிடையாது, சிவபோகமே விளைந்து கொண்டிருக்கும். அதனால் அவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, நம்மை போல அழிந்து போகுகின்ற தேகம் கிடையாது. என்ன செய்கிறாங்க, ஏன்னா அது அனுபவ நிலை. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நாளைக்கு மூர்த்தி நாயனாருடைய குருப்பூசை. மூர்த்தி நாயனார் எவ்வளோ நாள் இங்கேருந்து அரசாண்டாருன்னு சொல்கிறாரு தெய்வ சேக்கலார் பெருமான். ஊழி காலம் இருந்தாருன்னு சொல்கிறார் சேக்கலார் பெருமான். என்ன சொல்கிறாரு, ஊழி காலம் இருந்தாருன்ற. ஊழி காலம்னா ஒரு ஊழி காலம். அப்போ ஊழி காலம்ன்றது நம்ம பார்க்குறோம், 4 யுகங்களுக்கு ஒரு தடவை ஊழி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவாபர யுகம் இப்படின்னு பார்க்கக்கூடிய திரேதா யுகம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கலியுகம், இந்த 4 யுகங்கள் இருக்குது. கலியுகத்தினுடைய முடிவிலே ஒரு ஊழி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஊழி காலம் அரசாண்டார் அப்படின்னா எப்படி முடியும்? அப்போ இதிலே சொல்லப்படுகிற விஷயங்கள், ஏன்னா இப்போ நம்ம இங்கே பொய்காட்டா மெய்யா வினையால் தரப்படாத தேகம் அப்படின்னா, வினையால் தரப்படுகிற தேகத்துக்கு என்ன உண்டுன்னா காலம் நியதி காலம் நியதி உண்டு. இவ்வளோ காலம்தான் இந்த உடம்பு இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்கான நியதி உண்டு. அந்த நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தந்தையார் போயினர் தாயாரும் போயினர் தமரும் போவர் கொந்தவேல் கொண்டு கூற்றத்தார் பார்க்குறார். எதுக்கு? நம்மளை கொண்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக நிற்கிறார், காலதேவன் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அந்த கணக்குகளை எல்லாம் கடந்தவங்க. அதனால தான் இன்னைக்கும் அந்த ஞான ஆசிரியர்களை, திருஞான சம்பந்த பெருமான் முதலியோரை இன்றும் நாம் சிவமாக வழிபடுகிறோம். அப்படின்னா அந்த வழிபடுவதற்குரிய நிலையிலே அவர்கள் இருந்து நமக்கு இன்னைக்கும் அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா நம்ம வழிபடுவோமா? வழிபட மாட்டோம். அதனால தான் இங்கு ஆசிரியர் ரொம்ப அழகாகவே எடுத்து காட்டுகிறார். அந்த விண்ணப்பத்தை செய்கின்ற நிலையிலே அந்த தன்மையை, அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற குருவினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, வினை தராத உடம்பு, அருள் உடம்பை பெற்றிருக்கின்ற தன்மை உடையது. அதனால தான் அவங்க உடம்புக்கு எந்த தீங்குகளும் ஏற்படுவது கிடையாது. என்ன செய்யறதில்லை, எந்த தீங்குமே அவங்களுடைய உடம்புக்கு. மூர்த்தி நாயனார் இருந்தார், அவருடைய கையை தான் பெருமானுக்கு சந்தனக்கட்டையாக கருதி அங்கு அந்த வட்டப்பாறையிலே முழங்கையும் தோயும்படியாக அங்கு வைத்து தோய்த்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல சேக்கலார் பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒளி உடம்பை பெற்றார் அப்படின்றார். ஒளி தேகம் கிடச்சிது அப்படின்றார். அந்த ஒளி தேகத்தை தான் பின்னாடி வந்தவங்க பலரும் எடுத்து சொல்கிறாங்க. நம்ம வள்ளலார்னு சொல்லக்கூடிய அவரும் கூட என்ன செய்கிறாரு, அந்த ஒளி உடம்பை நோக்கி தான் அவருடைய அந்த திட்டமும் பயணமும், அதை நோக்கி தான் ஞானம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்ட்டு அவரும் ஒரு வகையில் கொண்டு போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ஒளி உடம்பை பல இடங்களிலேயே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கடைசியில் நில்லு கண்ணப்பா அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கும் காலத்தினாதருக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறார். இதை நம்ம யார் பார்த்து நமக்கு சொல்கிறாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் காலத்தி பதிகத்தில் சொல்கிறார். ஒரு பதிகம் காலத்தி நாதருக்கும், ஒரு பதிகம் கண்ணப்ப நாயனாருக்கும், ஒரு பதிகம் 11 திருப்பாடல்கள்
அதில் ஒரு பாடல் காலத்தினாதருக்கு, இன்னும் அடுத்த பாடல் கண்ணப்ப நாயனார் மேலே பாடுவார். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒருங்கே தரிசிக்கின்ற தன்மை ஞானாசிரியர்களுக்கு உண்டு. நமக்கு தான் ஏதோ இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறாங்க அப்படின்ற நிலைமையில நம்ம இருப்போம். அப்போ இந்த வகையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்பொழுதும் மார்க்கண்டேய மகரிஷி எப்படி அந்த நிலை பெற்றதாகிய உடம்பை, நிலை பெற்றதாகிய வாழ்வினை பெற்றிருக்கிறார்களோ அதுபோல நிலை பெற்ற உடம்பினை உடையவர்கள், நிலை பெற்ற ஞானத்தினை உடையவர்கள், நிலை பெற்ற அனுபவத்தையும் உடையவர்கள். நம்மளை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய உடம்போ மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையோ அவர்களுக்கு கிடையவே கிடையாதுன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கணும். நல்ல இத்தனை ஆசிரியர்களுடைய வாழ்வில் நடந்திருக்கிறதுனால இது பொய்யில்லை உண்மைன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இதெல்லாம் சொன்னால் ஏதோ கற்பனை கதை மாதிரி தெரியும். இது கற்பனை கதையல்ல, இது அத்துணையும் உண்மை. அந்த உண்மையை அடைந்த நிலையிலே அந்த பரம்பரையிலே தாய்மான சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்வார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபும்பார். அந்த வாழையடி வாழையென அனுபவித்து வருவதாகி சிவஞானத்தின் வழியிலே தோன்றிய தன்மையினை உடையவர் நம்மளுடைய மெய்கண்ட தேவநாயனார். அதனால தான் நமக்கு அந்த வரிசையில் நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அவர்கள் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சமாதிகள் எல்லாம் இன்றைக்கும் நம்மளால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் வழிபாடு செய்யப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். நம்மளுடைய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 10வது பட்டமாக விளங்கக்கூடிய வேலப்பதேசிக மூர்த்திகள் எல்லாம் சமாதி வைத்த பின்பு சமாதியிலிருந்து எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு அருள் செய்த அந்த நிலைகளை எல்லாம் நம்ம அவங்களுடைய வரலாறுகளிலே தெரிந்து கொள்ளலாம். தர்மபுர ஆதீனத்தில் இருக்கக்கூடிய குஞ்ஞான சமுதர் முதலியோரும் கூட சமாதிக்கு சென்ற அந்த நிலையிலே சமாதி கட்டினதுக்கு அப்புறமும் அதிலிருந்து எழுந்தருளி வந்து அடியவர்களுக்கு அந்த தீங்கு ஏற்பட்ட பொழுது அந்த வகையிலே அருள் செய்த வரலாறுகளை எல்லாம் நம்ம அவங்க வரலாற்றில் பறக்கவே பார்க்குறோம். அதனால இதெல்லாம் நமக்கு ஏதோ அவங்க சொல்கிறாங்க அதனால நம்ம நம்பணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. நிகழ்விலே நேரடியாக நிகழ்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உடையவர். அதனால தான் பொய்காட்டா மெய்யா. நம்மளுடைய உடம்பு பொய்யானதுன்னா என்ன பார்த்துருக்குறோம், நிலை இல்லாதது. ஆனால் அவங்களுடைய உடம்பும் அவர்களுடைய அறிவும் நிலை பெற்றது. ஏன் நிலை பெற்றது அப்படின்னா நிலை பெற்ற பொருளை சார்ந்து நிற்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய திருமேனியும் என்ன செய்கிறது அப்படின்னா நிலை பெற்ற தன்மை உடையதாக அமைகிறது. அதனால வினை தராத உடம்பை, அருள் உடம்பை உடையவரே அப்படின்ற. அப்படிப்பட்ட அருள் உடம்பை உடையவர் யார் அப்படின்னா திருவெண்ணை வித்தகா அப்படின்ற. ஏன்னா அருள் உடம்பை பெற்றிருக்கக்கூடிய ஞானாசிரியர்கள் பலரும் உண்டு, ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல திருஞான சம்பந்த பெருமான் முதற்கொண்டு திருநாவுக்கரச பெருமான் முதற்கொண்டு, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அருள் உடம்பு. அதனால தான் விஷத்தை குடித்தாலும் அது பிசாட்டுக்கு இருந்தது, கடலில் கட்டி தூக்கி போட்டாலும் அது கல்லையே தெப்பமாக மிதந்து கொண்டு வந்தது, சுண்ணாம்பு நீற்றறையில் கொண்டு போய் வச்சாலும் வேகாமல் கடந்தது. கல்லே வெந்து போகிற இடத்துல உடம்பு வேகாமல் முட்டுண்டு தோல் வேகாமல் இருக்குமா? கொஞ்சோண்டு தீப்பெட்டியில் இருக்கிற நெருப்பு, தீக்குச்சியில் இருக்கிற நெருப்பு கொஞ்சோண்டு இந்த ஓரத்தில் பட்டுச்சுன்னா 4 நாளைக்கு எரியுது. அவரை கூட்டு போய் 6 நாள் சுண்ணாம்பு காலவாசலில் உட்காந்ததுக்கு அப்புறமும் உள்ளுக்குள்ளே போனதை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப புதுசாக வெளியில் வர்றார். அதே சமயத்தில் பார்க்குறோம் அந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னா அதுதான். முன்னாடி அந்த தீக்குள்ளே போடும் பொழுது கூட அந்த சுவடி அதாவது அந்த பதிகத்தை எழுதியிருந்த அந்த சுவடியானது கொஞ்சம் அப்படி காஞ்சு போனது போல் இருந்துதான். அந்த நெருப்புக்குள்ளே போட்டு எடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் மேற்கொண்டு பச்சை தன்மையோடு விளங்குச்சான். அதனால தான் அந்த பதிகத்துக்கு பச்சை பதிகம். ஏன்னா இந்த உண்மையை நமக்கு உண்மைன்னு வாழ்ந்து காட்டுவதற்கு தான் இவங்க பூராவுமே வந்திருக்கிறாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். இத்தனை நாயன்மார்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அவர்களுடைய வாழ்வினால நமக்கு என்ன தெரியுது, என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள வச்சுருக்கிறாங்கன்னா இதிலே சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயும் உண்மைன்றதை நம்ம அறிவு ஏற்றுக்காது. என்ன செய்யாது? ஏற்றுக்காது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சத்தியம் அப்படின்றத நமக்கு உணர்த்தும் பொருட்டாக தான் சுவாமி சன்னதிக்கு முன்னாடி அவங்கள பூரா வச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த நிலையை ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டும். நீங்களும் நானும் மட்டும் கிடையாது. அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன்னு யாரெல்லாம் எந்தெந்த நிலையில இருந்து பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அந்தந்த எல்லா உயிரும் அந்த நிலையை அடைய வேண்டும். அதனால தான் எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன அந்த நிலைகளிலே வந்த ஒரு உயர்ந்த ஞானாசிரியராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய மெய்கண்ட தேவநாயனார். அதனால தான் திருவெண்ணை வித்தகா. இவ்வளோ ஞானாசிரியர்கள் உண்டு. இந்த ஞானாசிரியர் எனக்கு உபதேசம் செய்த ஞானாசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா திருவெண்ணை நல்லூரிலே எழுந்தருளி இருக்கின்றதாகிய வித்தகன் அப்படின்ற பொழுது ஞானாசிரியர். ஏன்னா இந்த காரியத்தை யாராலையும் செய்ய முடியாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க, அவர் திருத்த முடியலங்க. அப்போ ஒரு சாதாரண இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நம்மளால் திருத்திக்க முடியலன்னா இந்த ஞானாசிரியர் என்ன பண்ணுறாரு? புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய்
இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய அறிவை திருத்துறார். அதுதான் வித்தகத்தன்மை. ஏன் வித்தகம்னு சொல்றாருன்னா, இந்த அறிவு எங்கேருந்து தொடங்கி வந்திருக்கு, படிப்படியாக அப்படி வளர்ந்து தான் வந்திருக்குது. அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த உண்மையை ஏற்றுக்குது. 10ஆவதே 1ஆவதே படிக்காத பையனை அவனுக்கு 15 வயசாயிருச்சுன்னு நேரடியாக 10ஆவதுல போய் சேர்த்து அங்கே இருக்கிற பாடத்தை நடத்தினா அவனால் புரிஞ்சுக்க முடியுமா? என்னமோ சொல்கிறாங்க, இல்லை உனக்கு தான் 1 2 தெரியும்லடா. 1 2 தெரியுங்க, இருந்தாலும் இவர் போடுற கணக்கு எனக்கு புரியலைங்க அப்படிமா. அப்போ இந்த விஷயம் நமக்கு புரிகின்றது, ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பிறவியெல்லாம் கடந்த நிலையிலே தான் அது நமக்கு அந்த அறிவு விளங்க பெறுகிற நிலையிலே தான் இந்த விளக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ வழிபடவோ முடியும். அதனால தான் புண்ணியர் பூசும் எண்ணீர்னார். அந்த புண்ணியம் இருந்தால் தான் அந்த அறிவு வழங்கும், அந்த அறிவு இருந்தால் தான் அந்த தொழிலை அவன் செய்ய முடியும், அந்த காரியத்தை அவன் செய்ய முடியும். அப்போ இங்கே ரொம்ப அழகாக அந்த வித்தகத்தன்மை என்பது என்ன அப்படின்னா, இது யாருமே செய்யாத அதிசயம். அது நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குருநாதன் எழுந்துருளி வந்த அருள் செய்கின்ற அந்த உண்மையை, இந்த விஷயங்களை அதிசயம்னே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இப்படி சினப்பதத்தோடு செந்தி அருளும் மெய் நெறி என்ன செஞ்சுது அப்படின்னா, குருநாதனாக அவன் எழுந்தருளி வந்து எனக்கு அந்த மெய் நெறியை உபதேசித்தான். அந்த உபதேசம் எனக்கு என்ன செய்தது அப்படின்னா, என்னுடைய பொய் நெறியை எல்லாம் நீக்கியது. ஏன்னா மெய் நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு தவறுன்னு தெரியாததுனால அது கூடயே போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ எது உண்மை அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுதே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த உண்மையை பற்றி நின்று பொய்யிலிருந்து படிப்படியாக நீங்கும். அதுதான் அங்கே ரொம்ப அழகாகவே இப்படி அந்த சினப்பதத்தோடு செந்தி அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே அப்படின்னு அதிசயப்பத்தில் ரொம்ப அழகாகவே இது அதிசயம் அப்படின்ற அந்த அதிசயத்தை செய்வதற்கு ஒரு திறமையானவர் வேணும். ஏன்னா எல்லாத்தினாலே அதிசயம் செய்ய முடியுமா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே பாருங்க இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கு, ஆமாம் இது என்ன பெரிய அதிசயமா அப்படின்றோம். அப்போ இத்தகைய அதிசயத்தை செய்வதற்கு, எத்தகைய அதிசயம், சாதாரணமாக இருந்த ஒரு தன்மையுடைய எண்ணெய் சிவமாக ஆக்குகின்ற ஒரு அதிசயம். அப்போ எண்ணெய் சிவமாக ஆக்குகின்ற அனுபவிக்கும்படியாக தருகின்ற அதிசயத்தை செய்கின்ற ஒருவர் உண்டு என்றால் அவரை விட வித்தகத்தன்மை உடையவர், அவரை விட இப்படிப்பட்ட ஒரு வித்தகர். அதனால தான் எங்க சொல்றார், ஞான தேசிகர், ஞானத்தின் தலைமை பண்பு உடையவர், ஞான ஒளி உடையவர் அப்படின்னு. அதனால தான் அந்த, ஏன்னா நம்ம அதை வார்த்தையாக விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம் அந்த பாட்டையே. ஆனால் அதனுடைய தன்மை என்னன்றதை நம்ம உணர 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 தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். இனிப்புன்றதை பேப்பரில் எழுதி படிச்சுட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடைக்காது. இனிப்பு இனிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சாக்லேட்டை வாங்கி ஒரு 50 பைசா ஒரு 2 ரூபாய்க்கு சாக்லேட்டை வாங்கி வாய்க்குள்ளே போட்டு அதை நாம் சுவைத்து சுவைத்து சாப்பிடுகின்ற பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி பாடல் என்பது பேப்பரில் இருக்கிற எழுத்து கிடையாது, அது சாக்லேட். அது நம்ம என்ன செய்யணும், நம்ம அறிவில் போட்டு சுவைக்கணும். சாக்லேட்டை சுவைக்கிறதுக்கு நாக்கு இருக்குது, அதுபோல் இதை சுவைக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அறிவு இருக்குது. அப்போ பொய் காட்டினா என்ன, பொய் அகற்றினா என்ன, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ மாணிக்கவாசகர் சொல்கிறது என்ன, இவங்க சொல்கிறது என்ன, அவங்க சொல்கிறது, இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து ஒரு சிந்திக்கிற நிலைமைக்கு போக 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 தான் நம்மளுடைய அறிவு என்ன செய்யும் அப்படின்னா இதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகும். இல்லைன்னா அது என்ன செய்யாது, வழக்கம் போல் 1 மணி நேரம் முடிஞ்சா சரி அடுத்த வேலையை பார்ப்போம், அந்த தாக்கத்தை நமக்கு என்ன கொடுக்காது, நமக்கு எப்பயுமே கொடுக்காது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால திருவெண்ணை வித்தகா, திருவெண்ணை நல்லூரிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த ஞான தேசிகனே, ஞான ஒளியுடைய பெருமானே அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டி, ஐயா ஐயனே, மேலான தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே, சுத்த வினா. சுத்த வினா அப்படின்ற பொழுது என்ன சொல்றாரு, திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்கள். சுத்த வினான்னா என்ன அப்படின்னா, நான் சிவத்தை அடைகிற நிலைக்கு போகணும். அந்த சிவத்தை அடைகின்ற நிலை என்பது எனக்கு பரிசுத்தமான நிலை. எனக்கு என்ன எப்படி நிலை, பரிசுத்தமான நிலை. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் இங்கேருந்து ஆரப்பாளையம் போகிறது எப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, எதுக்காக கேட்குறேன், ஆரப்பாளையம் போகிறதுக்காக கேட்குறேன். அப்போ இங்கு ஆசிரியர் கேட்குறார், என்ன கேட்குறாரு, சிவமாகிய சுத்த நிலையை நான் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்குறேன்.
அதனால தான் இங்கே ரொம்ப அழகாக அதை சொல்கிறேன். அந்த நிலை என்பது ஆன்மாவுக்கு எப்படிப்பட்டது? நான் இங்கே கேட்குறேன்னா அந்த இடத்தை போய் நான் அடைஞ்சிருவேன். இங்கே ஆசிரியர் கேட்குறது எது அப்படின்னா, ஆன்மாவுக்கு 3 நிலைகள் உண்டு. கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அந்த சுத்த நிலை தான் ஆன்மாவினுடைய முடிந்த நிலை, நிலை பெற்ற நிலை. அந்த சுத்த நிலையினை அடைவதற்கு ஆக நான் என்ன செய்கிறேன்? நான் எப்படி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு வழியை ஒரு வினாவின் வழியாக கேட்குறேனோ, அறியா வினா அப்படிம்பாங்க. ஏன்னா அறிஞ்சிருந்தால் நான் போய் கேட்க போகிறது இல்லை. சில பேர் அறிந்து கொண்டே கேட்பாங்க, அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? அறியா வினாவாகவே வினவுகிறார். பெருமானே, நான் அந்த சிவத்தை அடைய வேண்டும். அப்போ எனக்கு ஆரப்பாளையத்துக்கு வழி சொல்கிறவருக்கு ஆரப்பாளையம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு போகிறதுக்கான வழியும் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலன்னா அவர் என்ன செய்வார்? எனக்கும் தெரியல, வாங்க இன்னொருத்தட்ட போய் கேட்போம்னு கூப்பிட்டு போவார். ஆனால் இங்கே ஆசிரியர் அப்படிப்பட்டவர் இல்லை. பொய்காட்டா மெய்யா, அந்த தகுதிப்பாடு உடையவர். அதோடு மட்டுமல்லாது அந்த மெய்யிலே எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கின்ற தன்மை உடையவர். அதையும் ஆசிரியர் ரொம்ப அழகாகவே இங்கே நமக்கு எடுத்துக்காட்டி அவர் இருக்கிறார். அதனால அங்கு அந்த திருவருளோடு ஒன்றாய் இருக்கும்படியான அந்த அறிவினை, அந்த பதிஞானத்தை பெறுவதற்கு வேண்டி, அந்த சுத்த நிலையினை அடைவதற்கு வேண்டி, தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கக்கூடிய சில வினாக்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீதான் கேட்டு அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும். ஏன்னா அடியேன் அறியாமையினால கேட்குறேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஆள்கிட்ட போய் ஐயா அதை சொல், உனக்கெல்லாம் சொன்னால் புரியுமா, போ முதல்லம்மா, அது மாதிரி சாமி சொல்லிடக்கூடாது. ஏன்னா நான் அறியாமையில தான் போய் கேட்குறேன். குருநாதர் உனக்கெல்லாம் இப்பெல்லாம் புரியாது, நீ போயிட்டு அப்புறமா வா, கேள்வி கேட்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா, இன்னும் அதுக்கெல்லாம் உனக்கு பக்குவம் வரணும். ஆனால் இங்கு அப்படி அவன் கேட்கின்ற வினாவை குருநாதர் என்ன பண்ணிடக்கூடாது, நிராகரித்து விடக்கூடாதுன்றதுக்காக அவர் ரொம்ப அழகாகவே இங்கு மீளவும் பணிவாக, ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம், அடியேனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதாகிய அந்த சுத்த வினாவினை அடியேன் உங்களுடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்கின்றேன். அதனால தான் சொல்றார், உமது திருச்செவியில் ஏற்று அருளி. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவற்றிற்கு விடை கூறி அருளுதல் வேணும் அப்படின்னா. வெகுளுதல் வேணாம். வெகுளுதல்னா கோபப்படுது, வெகுளுதல் வேண்டாம். அதை அடியேனுடைய அறியாமையை அறிந்து அடியேனுக்கு ஏற்ற வகையிலே கருணை கூர்ந்து இந்த சுத்த வினாக்களை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பொறுத்து கொண்டு. ஏன்னா உங்கள் நிலைக்கு நீங்கள் இறங்கி பதில் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கருணைக்குரிய விஷயம். ஆயினும் அடியேனும் அந்த நிலையை அடைய வேண்டி என்ன செய்கின்றேன் அப்படின்னா, உங்கள் திருவடியையே தஞ்சமாக புகுந்து நிற்கிறேன். அதனால் நீங்கள் அடியேனுக்கு இந்த பேருண்மைகளை அடியேன் அறியாமையினாலே வினவினாலும் அந்த அறியாமையினாலே வினவுகின்ற வினாக்களை எல்லாம் உங்களுடைய திருச்செவியிலே பொறுமையாக அருளோடு ஏற்றருள். அருள் என்பது இங்கு கருணை. ஏன்னா கருணை தானே. மாணிக்கவாசக பெருமானுக்காக குருநாதர் உட்கார்ந்துருந்தாருன்னா, அவர் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த 10 லட்ச ரூபாயை கழிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு வேலையை பார்க்கணும்னு அங்கே உட்காரல. அவருடைய தன்மை என்ன? எப்படியாவது அந்த அருளை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த தன்மை. அதனால ரொம்ப அழகா அந்த கருணையை எடுத்துக்காட்டுகின்ற முகமாக. ஏன்னா அதனால தான் சொல்றேன், இப்படியெல்லாம் செஞ்சியே இதற்கு ஒரு கைமாறு உண்டா? ஒரு கைமாறும் கிடையாது. எந்த கைமாற கொடுக்க என்ன செய்ய முடியும்? நீ அளவில்லாத அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது ஒன்று நீ பெற்றது என்பார். இதான் ஒன்று. நம்ம சொல்கிறோம், ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கிறாரான்ற மாதிரி ஒரு துரும்பையாவது கிள்ளி போட முடியுமா? ஒன்றும் முடியாது. ஆகவே அப்பேற்பட்ட அந்த நிலையோடு பெருமாள் எழுந்தருளி செய்கின்ற காரணத்தினாலே அது அருள், கருணை என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட கருணையோடு நீ உன்னுடைய திருச்செவியிலே அடியேன் வினவுகிற இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்று அருளியதோடு மட்டுமல்லாது அந்த விண்ணப்பங்களை ஏற்று அடியேன் விளங்கி கொள்ளும்படியாக அதற்கு உரிய வினாக்களை சொல்லி அடியேனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த சிவமாகிய சுத்த நிலையிலே தலைப்படும்படியாக அருள் செய்ய வேண்டும். அப்படின்றது தான் இந்த வினாவினுடைய, அதாவது இந்த முதல் பாடலினுடைய ஒரு சுருக்கமான கருத்தாக அமைந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். அரஹர நம பார்வதி பதையே, அரஹர மகாதேவா. சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாகி குயிலாரும் குழல் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலகமாதோ. திருச்சிற்றம்பலம்.